ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நம்ம ஜென்கின்ஸ் பார்ட் 2 வீடியோவில் இருக்கோம். ஸோ நம்ம பார்ட் 1ல் ஜென்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜென்கின்ஸ்னால் என்ன, அது ஒரு இன்டகிரேஷன் டூலு அண்ட் நம்ம பேசிக்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோலையுமே நம்ம ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு லாட் ஆஃப் டைமை இந்த கீ பேர்னால் என்ன, பப்ளிக் கீனா என்ன, ப்ரைவேட் கீனா என்னன்றதை மறுபடியும் ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் இந்த விஷயத்தை ஏடபிள்யூஎஸ் சீரீஸ்லேயும் சரி அண்ட் கிட் வீடியோஸ்லையுமே இந்த கீ பேர் பற்றி நான் பேசியிருப்பேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மாஸ்டர் ஸ்லேவ்னா என்னது, ஸ்கிரிப்டட் பைப்லைன், டிக்ளரேட்டிவ் பைப்லைனோட இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பைப்லைன் மட்டும்தாங்க பேசவே போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஒரு டிக்ளரேட்டிவ் பைப்லைனில் எப்படிலாம் நம்ம ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ இன்றைக்கி நம்மளோட அஜெண்டா என்னென்னா, மாஸ்டர் ஸ்லேவ் ஒரு ஜாப் எப்படி இன்னொரு மிஷினில் ரன் பண்ணுறது ஜென்கின்ஸ் மூலியமாக, அண்ட் அதே கான்செப்டையே பைப்லைன் மூலியமாக நம்ம ஒரு ஸ்லேவ் மிஷினில் எப்படி அந்த ஜாபை ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ this is a continuation topic which is part 2 of Jenkins. You are watching Learn with Mithran channel and you are learning from Mithran. So let's get into today's video. ஸோ நம்ம ஆல்ரெடி ஜென்கின்ஸ் பார்ட் 1ல் ஒரு ஜென்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அது கூடவே நம்ம சில ஜாப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு மேனுவல் ட்ரிகர், பீரியாடிக் ட்ரிகர் அண்ட் ஒரு ஜாப் இன்னொரு ஜாபை ட்ரிகர் பண்ணுறது அண்ட் நம்ம ரிமோட் மூலியமாகவும் நம்ம ட்ரிகர் பண்ணலான்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ஸ். ஜாப்னா என்ன, ஜென்கின்ஸ்னால் என்னன்ற டூல் அது எங்கே ஒர்க் ஆக போகுது அண்ட் மொத்தமாக நம்ம ஜென்கின்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா அது நம்ம ப்ராஜெக்ட் வீடியோவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம பேசியிருந்தோங்க. ஸோ திஸ் இஸ் அ கண்டினியூஷன் சீரீஸ் விச் இஸ் ஜென்கின்ஸ் பார்ட் 2 நம்ம இப்போது கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இன்றைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் தான். அண்ட் இந்த ஜென்கின்ஸ்ன்ற டூல் இதுக்கப்புறம் வரப்போகிற சில டூல்ஸ் டாக்கரு, கிபர்னெட்டிஸ், டெரஃபார்ம் இது எல்லாமே நம்ம லினக்ஸ் கமாண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சப்போ உங்களுக்கு லினக்ஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, நியூவாக இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட செப்பரேட்டாக லினக்ஸ் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ கோ அண்ட் செக் அவுட் த லினக்ஸ் பிளேலிஸ்ட்டு. அண்ட் இப்போது நம்ம இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் ஜென்கின்ஸோட யூஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கோட அஜெண்டா மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட்னா என்னது அண்ட் அது கூடவே நம்ம டிக்ளரேட்டிவ் பைப்லைன் என்ன, ஸ்கிரிப்டட் பைப்லைன்னா என்ன அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பியூர் ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் டாப்பிக்காக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு லெட்ஸ் கெட் இன் டு அவர் டுடேஸ் வீடியோ விச் இஸ் நம்ம ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் இன் ஜென்கின்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ மாஸ்டர் ஸ்லேவ் இன் ஜென்கின்ஸ்னால் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு ஜென்கின்ஸ் மிஷின். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரே ஒரு ஜென்கின்ஸ் சர்வர் நான் வச்சுருக்கேன். அந்த ஒரு ஜென்கின்ஸ் சர்வரில் நான் T2 மீடியம் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனில் விச் இஸ் 2 virtual CPU அண்ட் 4 GB ஆஃப் RAM நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு நான் அலோகேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ திஸ் இஸ் மை ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன். இதில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஜென்கின்ஸுன்றது இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் மை ஜென்கின்ஸ் இன்ஸ்டால்டு மிஷின். இப்போ நம்ம எல்லா ஜாபுமே இந்த ஜென்கின்ஸ்லேயே ரன் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோன்னா we will have slave machines. ஸ்லேவ் மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லேவ்ன்ற டேர்ம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஹார்ட்னா என்னென்னா அது அந்த வார்த்தை வந்து ஒரு அஃபென்சிவாக இருக்குது, ஸ்லேவ் அப்படின்ற ஒரு வார்த்தை அஃபென்சிவாக இருக்குது. ஸோ அதனால் ஏஜென்ட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அல்டிமேட்டாக மாஸ்டர் ஸ்லேவ்ன்றது நம்ம கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அப்போ ஜென்கின்ஸ்ன்ற ஒரு மாஸ்டர் மிஷின் நம்மக்கிட்ட இருக்க போகுது. அண்ட் இந்த மாஸ்டர் மிஷினோட நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்லேவ் மிஷினும் நான் ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ MASTR மாஸ்டர். ஸோ அப்போ அந்த ஸ்லேவ் மிஷின் எப்படி ஆட் பண்ணுறது இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது. ஸோ அப்போ சேம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு உபுண்டு மிஷினை நான் ஸ்லேவாக எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம சில தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். உபுண்டு மிஷின் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்லேவு அண்ட் அந்த உபுண்டு மிஷினோட ப்ரைவேட் கீ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு மிஷின் இன்னொரு மிஷின் நம்மளுக்கு கனெக்ட் பண்ண போகுது. அப்போ OS வந்து உபுண்டு, அதோட ப்ரைவேட் கீ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோட IP அட்ரஸ். ஸோ அதோட IP அட்ரஸும் நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ ஒரு மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு விச் இஸ் ப்ரைவேட் கீ அண்ட் IP அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சாலே நம்ம அந்த மிஷினை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது நான் எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் கீ அப்படின்னு கூட நான் போட்டுக்கிறேங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் முன்னாடி என்ன பண்ணிடுறேன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி நான் எழுதிடுறேன். ஸோ இப்போது என்கிட்ட இருக்கிற ஜென்கின்ஸ் மாஸ்டர் மிஷின் என்னதுன்னா உபுண்டு தான். அப்போ அதோட OSமே உபுண்டு அண்ட் இப்போ நான் ஸ்லேவ் மிஷின் எடுக்க போகிறது உபுண்டு.
இப்போ நான் என்ன டாஸ்க் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு மெஷின் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், விச் இஸ் கான்ஃபிகர் பண்ண போகிறேன், விச் இஸ் கோயிங் டு பி அ ஸ்லேவ் மெஷின். அண்ட் இந்த ஸ்லேவ் மெஷின் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் உங்களுக்கு உபுண்டு மெஷினில் ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் கீயோடு நான் காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ வாட் இஸ் யுவர் டாஸ்க்? இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் செக்மெண்ட்டை முடிச்ச அப்புறம் உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நியூ மெஷின் லான்ச் பண்ண போகிறீங்க அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விச் இஸ் உங்களோட ஓஎஸ் என்னவாக இருக்கணும்னா அமேசான் லைனக்ஸாக இருக்கணும். ஸோ அமேசான் லைனக்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு நியூ ப்ரைவேட் கீயை நீங்கள் எடுங்க. ஸோ அப்போ ஒரு நியூ ப்ரைவேட் கீ அண்ட் அதோட ஐபி அட்ரஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சால் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் கீ பதிலாக நியூ ப்ரைவேட் கீ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போதைக்கு நான் இது எழுதி மட்டும் வச்சுக்கிறேன். இந்த டாஸ்க் எல்லாமே நான் உங்களுக்கு நாம் இப்போ மாஸ்டர் ஸ்லேவ் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்கள் அதை பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஜென்கின்ஸ் மாஸ்டர்னு ஒன்று இருக்குங்க. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை பார்த்துருப்போம். ஸோ இந்த ஜென்கின்ஸ் மாஸ்டரில் ஜாவா இன்ஸ்டால் பண்ணி நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம இந்த மாஸ்டர் ஸ்லேவ் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்குது. என்ன ப்ரீ ரெக்வசைட்னா, உங்களோட ஸ்லேவ் மெஷின்லேயுமே ஜாவா அப்படின்றது இருக்கணும். அப்போ ஆல்ரெடி மாஸ்டரில் இருக்கா, அப்போ நான் ஸ்லேவ் மெஷின்லேயுமே ஒரு ஜாவான்ற ஒரு பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணணுங்க. ஸோ திஸ் இஸ் அ ப்ரீ ரெக்வசைட். ஓகே, அப்போ தான் மாஸ்டர் ஸ்லேவ் ஒர்க் ஆகும், இந்த ஏஜென்ட் கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஜென்கின்ஸ் கன்சோல் நான் போயிடுறேன். திஸ் இஸ் மை கன்சோல். இந்த கன்சோலில் இப்போதைக்கு நம்ம என்னென்னா ஆல்ரெடி இங்கே சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா டெலீட்டும் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எப்படி டெலீட் பண்ணுறது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ நம்ம மல்டிபிள் ஜாப்ஸை ஒரே மிஷினில் ரன் பண்ணுறதுக்கு பதில் நம்ம ஸ்லேவ் மெஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ இனிமேல் ஒரு ஜென்கின்ஸ் நமக்கு என்ன பண்ணுன்னா, இப்போது நான் ஒரே கம்ப்யூட்டர்லேயே எல்லா லோடும் போடுறதுக்கு பதில் என்கிட்ட ஒரு 10-15 கம்ப்யூட்டர் இருக்குன்னா என்னோடய லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். என்னோடய ஜாப்ஸை அங்கே ரன் ஆகிட்டு அதோட அவுட்புட் வந்து ஜென்கின்ஸ் கன்சோல் மாஸ்டரில் நம்மளுக்கு வந்து காமிச்சிடும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாஸ்டர் ஸ்லேவ்ன்ற ஒரு செட்டப்பை நம்ம பண்ண போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு திஸ் இஸ் அவர் அடுத்த நம்ம ஒரு 30 மினிட்ஸுக்கு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது நம்ம என்ன டாஸ்க்குன்றதை நம்ம பேசியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான ப்ரீ ரெக்வசைட்ஸ், இந்த கீ, இந்த எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் கீ, இந்த ஓஎஸ், இதெல்லாம் என்ன, வாட் இஸ் திஸ், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு EC2 மெஷினில் உபுண்டு மெஷின் நம்ம என்ன பண்ணுவோம்னா சூஸ் பண்ணிப்போம். ஒரு EC2 மெஷின் லான்ச் பண்ணுவோங்க. ஸோ லெட் மீ லான்ச் அ நியூ இன்ஸ்டன்ஸ் அண்ட் அந்த மெஷினுக்கு பேர் நான் உபுண்டு ஜென்கின்ஸ் ஸ்லேவ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் இதோட உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ஸ்லேவ் மெஷின்ன்றனால இதுக்கு 1 CPU 1 GB ரேம் இருந்தால் போதும். நம்ம ஜென்கின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல, ப்ளகின்ஸ்லாம் எதுவும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இது இல்லை, வெறும் ஜாப் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ திஸ் ஷுட் பி எனஃப் ஃபார் அ ஸ்லேவ் மிஷின் தான். அப்போ ஃப்ரீ டயர்லேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஸ்லேவை சூஸ் பண்ணிக்கிறேன். கீ பேருன்றது நான் அங்கே பெயிண்டில் என்ன வரைஞ்சிருந்தேன்னா எக்ஸிஸ்டிங் கீ பேர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட ஏதாவது எக்ஸிஸ்டிங் கீ பேர் இருக்குன்னா அதுவே சூஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புது ப்ரைவேட் கீ நீங்கள் ஸ்லேவ் மிஷின் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதுதான் உங்களோட டாஸ்க். ஸோ இப்போ நான் எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் கீ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேர்ன் வித் மித்ரன் அப்படின்ற எக்ஸிஸ்டிங் கீயவே நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க. ஆல்ரெடி என்கிட்ட அதோட பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீலாம் இருக்குது. ஸோ இப்போது நம்ம எக்ஸிஸ்டிங் கீயை சூஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கீழே வருவோம். செலக்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பில் நான் என்னோடய லான்ச் விசர்ட் 1 அதில் ஆல்ரெடி நம்ம 80 அண்ட் 8080 இந்த மாதிரி நமக்கு தேவையான போர்ட் நம்பர்லாம் ஓப்பனில் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு நம்ம ஆல் டிசிபின்னு கூட நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸில் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து 30 GB வரைக்கும் ஃப்ரீயாக தரோம். அதனால் நான் 30 GB வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஸ்லேவ் மிஷின். இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்தோன்னே எனக்கு AWS க்ளவுடில் நான் ஒரு ஸ்லேவ் மிஷின் நான் க்ரியேட் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போது என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் ஆகும். ஸோ மீனிங் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில பேர் டேரெக்டாக ஜென்கின்ஸ் வீடியோ பார்க்க வருவீங்க, சில பேர் டேரெக்டாக கிட் வீடியோ பார்க்க வருவீங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த EC2 மிஷின்னா என்ன இதோட ஐடியா நாலேஜ்லாம் இல்லைனா நம்மக்கிட்ட செப்பரேட்டாக AWS பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தாலே போதும். ஒரு வீடியோ வந்து வெறும் தியரிட்டிக்கல், AWS க்ளவுட்னா என்ன, டெவாப்ஸ்னா என்ன, அண்ட் அந்த அதுக்கடுத்த ப்ராக்டிக்கல் முதல் வீடியோலேயே நம்ம AWSல இந்த EC2 எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் இதில் இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ்லாம் என்னென்னன்றதை நம்ம பேசியிருப்போம். பட் ஃபார் நவ் நம்ம எக்ஸிஸ்டிங் நாலேஜை யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஜென்கின்ஸ் ஸ்லேவ் மிஷினை நான் லான்ச் பண்ணிட்டேங்க. அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் 2x2 செக் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெயிண்ட்லேயே போயிட்டு
நம்ம ஒரு மெஷின் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமன் ஒரு மெஷினோட எப்படி கனெக்ட் பண்ணுறான், ஒரு மெஷினும் எப்படி செக்யூராக பேசிக்கிறாங்க, இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ நம்பர் 1, நம்ம எப்படி ஒரு மெஷினோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ மெஷின் என்னன்னா EC2 மெஷினோட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பேசியிருப்போம், நிறைய வாட்டி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் இது ஒரு மேண்டட்ரியான நாலேஜ். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை மெஷின். அண்ட் இந்த மெஷின்ன்றது என்னென்னா என்னோட EC2 மெஷினுங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை EC2. ஸோ இந்த EC2 மெஷினில் நான் எங்கே இருக்கேன்னா, இந்த EC2 மெஷின் மும்பையில் இருக்குங்க. ஸோ AWSல மும்பை அப்படின்ற அவனோட ரீஜனில் ஒரு EC2 மெஷின் லான்ச் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம இந்த EC2 மெஷினில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேரில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஜென்கின்ஸ் மெஷின், ரைட். இப்போ நான் எங்கே இருக்கேன், ஐ எம் அ யூசர். ஸோ நான் ஒரு யூசராக நான் எங்கே இருக்கேன்னா, நான் சென்னை அப்படின்ற ஒரு சிட்டியில் நான் இருக்கேங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு பி இன் சென்னை. ஓகே, ஸோ சென்னையில் நான் மித்ரன் அப்படின்ற ஒரு யூசர், நான் என்ன பண்ணுறேன், நாம் இந்த ஜென்கின்ஸ் மெஷின் கூட சேஃப் அண்ட் செக்யூராக நான் கனெக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ சேஃப் அண்ட் செக்யூராக கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்போவுமே ஒரு அந்த மெஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு IP அட்ரஸ்ஸு, ஒரு யூசர் நேமு, ஒரு பாஸ்வேர்டு, இதை வச்சுருந்தேன்னா இந்த 3 டீட்டெயில் வச்சு நான் அந்த மெஷினோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ இங்கே பாஸ்வேர்டுக்கு பதில் AWS என்ன இன்வென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ யூ ஆர் கோயிங் டு யூஸ் அ கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் ப்ரைவேட் கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு தேவையானது ஒரு யூசர் நேமு, ஒரு ப்ரைவேட் கீ அண்ட் ஒரு IP அட்ரஸ். இதுதான் நம்மளோட மேண்டட்ரியான திங்ஸு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ ஒரு யூசர் நேம், ப்ரைவேட் கீ அண்ட் IP அட்ரஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெஷினோட கனெக்ட் பண்ண முடியும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான். அந்த ப்ரைவேட் கீ அப்படின்னா என்ன, இதுதான் நம்ம மெயினாக ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் கிட் வீடியோலேயே இதே டாப்பிக்கை நான் டீச் பண்ணியிருப்பேன், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ. பட் ஆனாலும் ஒரு தடவை நான் என்ன பண்ணிடுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன் ஃபார் ஈவன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா சில பேர் கிட் வீடியோ பார்க்க வேண்டாம், ஜென்கின்ஸ் மட்டும் பார்க்கணுன்னு என்னோட சேனலுக்கு வந்திருக்கலாம். ஸோ அப்போது ஆல்ரெடி இதை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு பதில் அந்தந்த வீடியோலேயே அந்தந்த டாப்பிக்கை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு இல்லை ஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொடுத்துட்டு மூவ் ஆனோன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ அந்த லாஜிக்லேயே இப்போ ப்ரைவேட் கீனா என்ன, பப்ளிக் கீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுப்போங்க. ஸோ இது ஒரு இன்டர்நெட்டில் இது எப்படின்னா நம்ம செக்யூராக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு வரி மாதிரி. ஸோ இப்போது நம்மக்கிட்ட 2 கீ ஜென்ரேட் ஆகும். ஸோ தட் இஸ் ஒன் விச் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தெர் இஸ் அனதர் விச் இஸ் கால்ட் அஸ் ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீயை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணுன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஆப்ஷன் நம்பர் 1, நீங்கள் என்ன பண்ணலான்னா புட்டி ஜென் அப்படின்னு ஒரு டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ புட்டி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலு. ஸோ இந்த புட்டி ஜென்ன்ற டூல் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம், நீங்கள் நெட்லேயே போய்ட்டு புட்டி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே அவனோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அண்ட் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் புட்டி, இங்கே டவுன்லோட் புட்டின்னு கொடுத்திங்கனாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் புட்டி தவிர வேறு என்னென்னலாம் வேணும், ஸோ இங்கே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இதிலே புட்டி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் RSA அண்ட் DSA கீ ஜெனரேஷன் யூட்டிலிட்டி. ஸோ அப்போ கீயை ஜெனரேட் பண்ணுறதுக்கான ஒரு யூட்டிலிட்டி. ஸோ அப்போ இந்த புட்டி ஜென்ன்ற டூலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே ஜெனரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா ஜென்ரேட்டை பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ பேரண்ட் இருக்கும். இப்போ நான் ஜென்ரேட்டுன்னு கொடுத்துட்டு நான் அப்படியே விட்டேன்னா அது லோட் ஆகாது. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா மேலே ஒரு ஹெட்டிங்கில் மவுஸை நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி இந்த மவுஸ் மூவ் பண்ணுறேனோ இதுதான் ரேண்டம்னஸ். இதே மாதிரி அப்படியே எக்ஸாக்டாலாம் யாரும் ஒரு ஹியூமன் பீயிங் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ இந்த மவுஸோட மூவ்மெண்ட்டை ரேண்டம்னஸாக எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ எனக்கு இங்கே ஜென்ரேட் பண்ணிடுதுங்க. இது நம்ம சேவ் பப்ளிக் கீன்னு கொடுத்தா ஒரு ஃபைல் நம்மளுக்கு சேவ் பண்ண கேட்கும், சேவ் ப்ரைவேட் கீன்னு கொடுத்தா அதே மாதிரியே ஒரு ஃபைலை நம்மளுக்கு இங்கே சேவ் பண்ண கேட்கும். ஸோ அப்போ இங்கே பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீன்னு சொல்லிட்டு 2 கீ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது புட்டி ஜென்ன்ற டூல் வச்சு இப்போ நான் ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி மை பப்ளிக் key. So PUBKEY நான் வச்சுக்கிறேன். Okay, so this is going to be my public key and this is going to be my private key. PRIKEY அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இதோட ப்ரைவேட் கீ. இப்போ AWS என்ன பண்ணுறான்னா அவன் இந்த கீயை நம்மளுக்காக ஜென்ரேட் பண்ணி நம்மக்கிட்ட ப்ரைவேட் கீயை கொடுத்துட்றான். அதனால தான் ஒவ்வொரு வாட்டி நான் சொல்லும் போதும் ஒரு EC2 மிஷினோட கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூசர் நேமு, ப்ரைவேட் கீ, IP அட்ரஸ் இருந்தால் போதும், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைவேட் கீன்றது இந்த மெஷினோட கீயாக இருக்கணும். சப்போ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீன்றதை நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்கன்னா பப்ளிக் கீன்றது பூட்டு, ஸோ ஒரு லாக் இருக்கும், அதுக்கான சாவி தான் அந்த ப்ரைவேட் கீ. இவங்க 2 பேருமே கீ பேருன்னு சொல்லுவாங்க.
அப்படின்னா நம்ம உலகத்தில் எத்தனையோ பூட்டு இருக்கும், எத்தனையோ சாவி இருக்கும். ஆனால் எல்லா சாவியும் எல்லா பூட்டுக்கும் ஒர்க் ஆயிருமா? எல்லா பூட்டும் எல்லா சாவி வச்சு ஓப்பன் பண்ணிடுமா? நோ. அப்போ அவங்க ஒரு பேர், இந்த பூட்டுக்கு இந்த சாவி தான் அப்படின்ற பேர். அப்போ இவங்க 2 பேருமே என்னென்னா ஒரு பேருன்னு சொல்லலாம், ஒரு கீ பேர். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் நம்ம இந்த ப்ரைவேட் கீ தான் இந்த பப்ளிக் கீயை டிக்ரிப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ பேர். இப்போது AWS என்ன பண்ணிடுறான்னா இந்த ஒரு பேரை ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களோட EC2 மெஷின்குள்ளே இந்த பப்ளிக் கீ எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சிடுறாங்க பத்திரமா. ஸோ எங்கே வைக்கிறான் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பப்ளிக் கீ எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிடறான். ப்ரைவேட் கீ எடுத்துகிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா உங்ககிட்ட கொடுத்துட்றான், நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போ பூட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சிடறான், சாவி எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்றான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ப்ரைவேட் கீயை வச்சு இந்த EC2 மெஷினோட IP அட்ரஸ், யூசர் நேம் வந்துன்றது, இது ஒரு உபுண்டு மெஷின்னா உபுண்டு, லினக்ஸ் மெஷின்னா EC2 யூசர், இந்த யூசர் நேம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீயை வச்சு இந்த மெஷினை கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ ப்ரைவேட் கீன்றது நம்மக்கிட்ட எங்கே இருக்குது? நான் என்னோடய டவுன்லோட்ஸில் போனீங்கனாலே, ஸோ 1 செகண்ட். ஸோ இப்போ என்னோடய டவுன்லோட்ஸ் அப்படின்னாலே லேர்ன் வித் மித்ரன் PPK, லேர்ன் வித் மித்ரன் பென் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே 2 இருக்குங்க. அப்போ இது 2மே நம்மளுக்கு என்னென்னா, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை பெம்ன்றது AWS கொடுக்குறது, PPKன்றது புட்டி ப்ரைவேட் கீ, புட்டிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபார்மேட்டு. அப்போ 2மே நம்மளுக்கு என்னென்னா திஸ் இஸ் கோயிங் டு பி மை ப்ரைவேட் கீ. இதை நீங்கள் எப்போ வேணாலும் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா எனக்கு இங்கே ப்ரைவேட் கீன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இதுதான் என்னோட ப்ரைவேட் கீ. இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் யூஸ் பண்ண போகிறேன் டு கனெக்ட் டு மை மெஷின். சப்போ திஸ் இஸ் ப்ரைவேட் கீ. அப்போ பப்ளிக் கீன்றது எங்கே இருக்குது? என்னோடய EC2 மெஷின்குள்ளே இருக்குங்க. இப்போ நான் உபுண்டுவாக இருக்கேன். என்னோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்னென்னா, ஏன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு? மெஷின் இஸ் ரன்னிங் ஸ்டேட்டஸ் தானே. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் கிளியர். ஸோ இப்போது என்னோட உபுண்டு யூஸராக இருக்கேன். ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு நான் அடிச்சேன்னா ஹோம் உபுண்டு யூசருன்னு இருக்காங்க. இதில் கரண்ட்டாக என்னென்ன ஃபைல்ஸ்ன்னு இருக்குதுன்னு நான் தேடினேன்னா எந்த ஃபைலுமே கிடையாது. ஆனாலும் நான் ஹிடன் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு டாட்டுன்னு ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே ஒரு ஹிடன் ஃபைல். அந்த ஹிடன் ஃபைலில் .sshன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த .sshன்ற ஃபோல்டருக்குள்ளே நான் உள்ளே போகிறேன். இங்கே போயிட்டு நான் ஃபைலை ஹிட் பண்ணேன்னா எனக்கு ஒரே ஒரு ஃபைல் ஆத்தரைஸ்டு கீஸ்னு ஒரு ஃபைல் இருக்கிறத பார்க்கலாம். அப்போ இது தாங்க உங்களோட பப்ளிக் கீ. அப்போ நான் ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு நான் கொடுத்துட்டு திஸ் இஸ் அண்ட் திஸ். சப்போ நம்மக்கிட்ட ஹோம் உபுண்டு .ssh /AUTHORIZTD authorized_keys. சப்போ இதுதான் நம்மளோட ப்ரைவேட் கீயோட லொக்கேஷன். பப்ளிக் கீயோட லொக்கேஷன். இந்த பப்ளிக் கீயோட லொக்கேஷன் என்ன பண்ணிடுறான்னா அவன் இங்கே வச்சிடறான். இப்போ நான் கேட் போட்டு ஆத்தரைஸ்டு கீஸ்ன்னு என்டர் அடிச்சேன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி மை பப்ளிக் கீ, லேர்ன் வித் மித்ரன்றதோட பப்ளிக் கீ. அப்போ இதுதான் கீ பேர். AWS பப்ளிக் கீயை தூக்கி EC2 மெஷின்லையும் ப்ரைவேட் கீயை உங்ககிட்டையும் கொடுத்துட்றான். நீங்கள் இதை செக்யூராக கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி தான் நம்மளுக்கு நீங்கள் ஒரு யூஸராக AWS கன்சோலில் இருக்கிற சர்வரோட கனெக்ட் பண்ண முடியுங்க. இப்போ நான் எதுக்கு இந்த கான்செப்டை சொல்லித்தரேன்? மறுபடியும் ஏன் இந்த பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருப்பேன் இதே கான்செப்டை. பட் நான் ஏன் மறுபடியும் சொல்லித்தரேன்னா இப்போ நம்ம பண்ண போகிறது சேம் ஒரு கான்செப்ட். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜென்கின்ஸுன்ற ஒரு மிஷினை நான் என்ன பண்ணியிருக்கேன், சென்னையில் இருந்துட்டு நான் இந்த மிஷினை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டன் ரைட் நவ். ஸோ சென்னையில் இருந்துட்டு நான் இந்த ஜென்கின்ஸ் மிஷினை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே நான் இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. ஆனால் இப்போ எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இன்னொரு மிஷின் இருக்குது. ஸோ அது ப்ரௌன் கலர் போட்டிருக்கேன்னா ப்ரௌன். ஸோ அப்போ என்கிட்ட இன்னொரு மிஷின் இருக்குது. ஸோ விச் இஸ் கோயிங் டு பி மை அனதர் மிஷின். அந்த அனதர் மிஷின்ன்றது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா இது AWS கன்சோலுக்குள்ளே இன்னொன்று இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை அகெயின் லெட்ஸ் கால் திஸ் அஸ் 24லேயே வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி மை EC2. ஆனால் இது வந்து என்னென்னா ஜென்கின்ஸ் கிடையாது, இது ஒரு ஸ்லேவ். இது ஒரு ஸ்லேவ் மிஷின். அண்ட் அந்த ஸ்லேவ் மிஷினுன்றதும் அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அதுவும் மும்பை சர்வரில் இல்லை வேறு ஏதாவது ரீஜனில் கூட இருக்குது. தட் டசன்ட் மேட்டர். ஸோ அப்போ இது ஒரு ஸ்லேவ் மிஷின். இப்போ இவங்க 2 பேரும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கம்யூனிகேட் பண்ணிக்கணும். ஸோ தே ஷுட் பி டாக்கிங் வித் ஈச் அதர். ஸோ அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம செட் பண்ண போகிறதுங்க. ஸோ அப்போது
எனக்கு ஜென்கின்ஸ் மாஸ்டர்னு ஒன்று இருக்குது. அவன் என்ன பண்ண போகிறான்னா ஸ்லேவ் மெஷினில் ஒரு ஜாபை ரன் பண்ண போகிறான். அப்போ சேம் இங்கே எப்படி நான் ஒரு யூசர், நான் எப்படி இந்த ஸ்லேவ் மெஷினோட என்னோடய ஜென்கின்ஸ் மெஷினோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன், யூசர் நேம், ப்ரைவேட் கீ, ஐபி அட்ரஸ்ஸு. அதே மாதிரி ஜென்கின்ஸோட மாஸ்டர் மெஷின்கிட்டையும் இந்த ஸ்லேவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். என்ன டீட்டெயில்லாம் கொடுக்கணும்னா அதோட ஸ்லேவ் மெஷினோட ஐபி அட்ரஸ், யூசர் நேம் அண்ட் ப்ரைவேட் கீ. மறுபடியும் சொல்கிறேன், சென்னையில் இருக்கிறனா என்னோட ஜென்கின்ஸ் மெஷினை கனெக்ட் பண்ணணுன்னா இந்த ஜென்கின்ஸ் மெஷினோட யூசர் நேமும், இந்த ஜென்கின்ஸ் மெஷினோட ஐபி அட்ரஸும், இந்த ஜென்கின்ஸ் மெஷினோட ப்ரைவேட் கீ இருந்துச்சுன்னா சென்னையிலேருந்து நான் இந்த மெஷினும் கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ அதே மாதிரியே நான் ஒரு ஜென்கின்ஸ் மெஷின்லேருந்து இன்னொரு ஸ்லேவ் மெஷின் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஸ்லேவ் மெஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே யார்கிட்ட கொடுக்கணும்? அப்போ ஜென்கின்ஸ் கிட்ட கொடுக்கணும். அப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஜென்கின்ஸோட கன்சோலில், ஜென்கின்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கன்சோல் இருக்கும். அந்த கன்சோலில் நான் என்ன பண்ண போகிறேன், ஜென்கின்ஸ் கன்சோலில் இது நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். GUI ஜென்கின்ஸோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் இப்போ நம்ம மாஸ்டர் ஸ்லேவ்ன்ற ஒரு ப்ளகின் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஏன்னா நம்ம இன்ஸ்டால் சஜஸ்டட் ப்ளகின்ஸ்ன்ற ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்தனால அந்த ஸ்லேவில் நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லேவோட ஐபி அட்ரஸ், ஸ்லேவோட யூசர் நேம் அண்ட் ஸ்லேவோட கீ, இந்த 3 டீட்டெயிலுமே நீங்கள் உங்கள் ஜென்கின்ஸ் கன்சோலில் கொடுத்துட்டிங்கன்னா ஜென்கின்ஸு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு ஸ்லேவ் மிஷினோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இதுதான் நம்ம இப்போ செட் பண்ண போகிற கான்செப்ட். அப்போது எதுக்காக நான் இதை சொல்லித்தரேன்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு அமேசான் லைனக்ஸோட ஸ்லேவ் மிஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டாஸ்க் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ அமேசான் லைனக்ஸோட நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் என்ன பண்ணணும், அப்போ இந்த ஸ்லேவ் மிஷினோட அமேசான் லைனக்ஸோட ஸ்லேவ் மிஷினோட யூசர் நேம், அதுக்கு நீங்கள் என்ன ப்ரைவேட் கீ கொடுத்தீங்களோ அது, அதோட யூசர் நேம் என்னது, ஐபி அட்ரஸ் என்னது, அது எல்லாத்தையுமே நீங்கள் கன்சோலில் கொடுக்குற மாதிரி வரும். அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ திஸ் இஸ் த கான்செப்ட் விச் யூ ஆர் கோயிங் டு டூ. இப்போ இது கூடவே இன்னொன்று பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஜென்கின்ஸ் செக்யூராக இந்த ஸ்லேவ் மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு எனக்கு கனெக்ஷன் பண்ணிடுது. அப்போ இந்த கனெக்ஷன்ன்றது சக்ஸஸ். இந்த கனெக்ஷனும் சக்ஸஸ்ஸு. நம்ம சென்னையில் இருந்துட்டு நான் ஜென்கின்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம கனெக்ட் பண்ணுறோம், வி ஆர் கனெக்டிங், ஓகே. அதே மாதிரியே ஜென்கின்ஸு இந்த டேட்டாலாம் வச்சு இந்த ஸ்லேவ் மிஷினோட கனெக்ட் பண்ணிக்கிது, இதுவும் ஓகே, சக்ஸஸ். இப்போ ஸ்லேவ் மிஷின் ஏதாவது ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் ஜென்கின்ஸுக்கு சென்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபைலை சென்ட் பண்ணணும், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜென்கின்ஸ் மெஷின்குள்ளே ஒரு புது கீ பேர் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா ஐ வில் டீச் யூ அ கான்செப்ட். ஓகே, இதுவுமே இதே ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ தாங்க. ஆனால் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஒரு பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ ஒர்க் பண்ணுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஹியர் கன்சிடர் ஒரு லைன் போட்டுப்போம். இவன் என்னென்னா இன்டர்நெட் ஹேக்கர். ஓகே, இவன் ஒரு இன்டர்நெட் ஹேக்கர். இந்த லைனை தாண்டி யார் போனாலுமே அவன் இந்த டேட்டாவை எடுத்து படிச்சுப்பான். இப்போ என்கிட்ட 2 பேர் இருக்கும். நானும் என்னோடய ஃப்ரெண்டு. ஐ ஆம் இன் சென்னை. என்னோடய ஃப்ரெண்டு அவன் மும்பையில் இருக்கான் அப்படின்னு எடுத்துப்போமே. கன்சிடர் ஹீ இஸ் இன் மும்பை. இப்போ நாங்கள் 2 பேர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா ஒரு செக்யூராக நாங்கள் 2 பேரும் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோங்க. ஐ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் சென்சிட்டிவ்லி செக்யூர்லி டு மை ஃப்ரெண்டு. அதே மாதிரியே அவனும் எனக்கு நெட்டில் இருந்து சேஃபாக ஃபைல் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறான். he also wants to transfer data securely to over the internet. அப்போ ஓவர் த இன்டர்நெட் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு டேட்டாவை அனுப்பணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது? ஹவு டு ஐ அச்சீவ் திஸ் கான்செப்ட் அப்படின்றதுக்கும் நம்மளுக்கு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ தான் ஆன்சரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த புட்டி ஜென்ன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி நான் ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணுவேங்க. ஓகே, ஒன் செகண்ட், இது அப்படியே எடுத்துக்கலாம். அண்ட் சேம் இதையும் நான் எடுத்துக்கிறேன். இவங்க 2 பேரையும் பேர் பண்ணிவிட்டு லெட் அஸ் மூவ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணுறேன். இதே மாதிரியே
என்னோடய ஃப்ரெண்டும் ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணுவான். அதுக்கு கூட நம்ம கொஞ்சம் கலர் கோடிங் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிங்க் கலர் அண்ட் அதுக்கு ஸ்கை ப்ளூ கலர்னு சும்மா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சார் நான் ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஃபைல் அனுப்பணும். இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் அ ஃபைல், சென்சிட்டிவ் ஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை சென்சிட்டிவ் ஃபைல். இந்த ஃபைலை நான் செக்யூராக என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும். அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் ஒரு சென்சிட்டிவான ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை அவனும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்னா, என்கிட்ட செக்யூராக அனுப்பணும்னு நினைக்கிறான். இதே மாதிரியே நாங்கள் 2 பேருமே ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்டர்நெட்டில் ஹேக்கர் இருக்கான்னு தெரியும், அந்த ஃபைல் அப்படியே அமிச்சா அவன் எடுத்து படிச்சிருவான்னு தெரியும். அப்போ இதுக்காக தான் இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீன்ற கான்செப்டே வருது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு எங்களோட பூட்டெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த ப்ரைவேட் கீ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அதுதான் சாவி. யாரும் சாவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பூட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம பூட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய லாக்கை இன்டர்நெட்டில் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேங்க. ஸோ இப்போ இன்டர்நெட்டில் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேன், அவங்ககிட்ட என்னோடய லாக் வந்துடுச்சு. அப்போ இது அவங்ககிட்ட மட்டும் இருக்காது, ஹேக்கர்கிட்டையும் ஒரு காப்பி இருக்கும். ஏன்னா எது போனாலுமே அது ஓகே. ஸோ Ctrl+C. ஸோ எது போனாலுமே ஹேக்கர்கிட்ட ஒரு காப்பி இருக்குன்னு நம்ம எடுத்துப்போம். அப்போ அதே மாதிரியே என்னோடய ஃப்ரெண்டும் அவனோட பப்ளிக் என்ன பண்ணுறான்னா, இன்டர்நெட்டில் அவன் அனுப்புகிறான். அப்போ அவனோட பூட்டும் என்கிட்ட வந்துருச்சு, அதே ஒரு காப்பி ஹேக்கர்கிட்டையும் போய் உட்காந்துக்குச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சென்சிட்டிவ் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் வச்சு இந்த கீயை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்கிரிப்ட் பண்ண போகிறேங்க. ஸோ இந்த பப்ளிக் கீயை வச்சு இந்த சென்சிட்டிவ் டேட்டாவை நான் என்கிரிப்ட் பண்ணிட்டேன்னா, நான் அதை யாரும் திறந்து படிக்க முடியாத மாதிரி என்கிரிப்ட் பண்ணிட்டேன். நானே நினச்சாலும் அதை திறந்து படிக்க முடியாது, ஏன்னா என்கிட்ட சாவி இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கீயை நான் அப்படியே இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன்னா இன்டர்நெட்டில் அனுப்புகிறேன். இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன வந்துருச்சுன்னா, அந்த ஃபைல் வந்துடுச்சு. அண்ட் இதே ஃபைலு என்கிரிப்டர் ஆனது ஹேக்கர்கிட்டையும் இருக்குங்க. ஸோ ஹேக்கர்கிட்டையும் என்ன இருக்குன்னா, அதே டேட்டா போய்ட்டு இருக்குது. ஸோ ஹேக்கர்கிட்டையும் அந்த ஃபைலுன்னு இருக்குது. ஆனால் அவனால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா அது ஒரு என்கிரிப்டட் ஃபைல். ஆனால் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட தான் ப்ரைவேட் கீ இருக்குல்ல அந்த பூட்டுக்கு, அதை வச்சு அவன் என்னோடய டேட்டாவை எடுத்துக்கலாங்க. ஸோ ஹீ கேன் கெட் த டேட்டா. நான் என்ன ஃபைல் அனுப்பணும்னு நினச்சேனோ அதை அங்கேருந்து அவன் என்ன பண்ணலான்னா இங்கே அவன் ரிட்டர்ன் எடுத்துப்பான். இப்போ சேம் அதே மாதிரியே என் ஃப்ரெண்டு ஒரு ஃபைல் எனக்கு அனுப்பணும்னு நினச்சா என்ன பண்ணுவேன், நான் தான் ஒரு பப்ளிக் கீ அமைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பப்ளிக் கீயை நான் வச்சு என்கிரிப்ட் பண்ணிடுவேன் அந்த டேட்டாவை. அண்ட் ஹீ வில் சென்ட் த ஃபைல் டு மீ. ஸோ அப்போ அவன் எனக்கு ஃபைல் அனுப்புகிறான், எனக்கு அந்த ஃபைல் வந்துருச்சு. அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ப்ரைவேட் கீயை வச்சு அந்த ஃபைலை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்குமே அவன் அனுப்ப வேண்டிய சென்சிட்டிவ் டேட்டா எனக்கும் வந்து சேர்ந்துருச்சுங்க. ஸோ அப்போ நாங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுவோன்னா, வி வில் பி எக்ஸ்சேஞ்சிங் அவர் டேட்டா, நெட்டில் யார் ஹேக்கருமே இருந்தாலுமே. அப்போ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ. இதை நான் இப்போ டயக்ராமில் நான் ப்ராசஸாக வரைஞ்சதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ என்கிட்ட ஒரு சூட் கேஸ் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு சூட் கேஸ் இருக்குது, நம்ம 2 பேரும் இந்த சூட் கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எது வழியானா, போஸ்ட் வழியாக. ஸோ அப்போ நம்மளுக்கு போஸ்ட்னா என்னது, நம்ம போய்ட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை கொரியர் ட்ரான்ஸ்ஃபரில் அந்த ஃபைல் அந்த சூட் கேஸை அனுப்ப போகிறோம். ஆனால் அந்த சூட் கேஸ் வந்து எப்படின்னா, யாரும் அதை உடைக்க முடியாது, ஆனால் திறந்து பார்க்கலாம். அப்போ திறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பூட் வைக்கணும். அப்போ முதல்ல நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீ என்ன பண்ண, எனக்கு கொரியரில் ஒரு பூட்டை வாங்கி எனக்கு அனுப்பி விட்டுரு, சாவி நீ பத்திரமா வச்சுக்கோ. அப்போ எனக்கு பூட்டு வந்து சேர்ந்துருச்சா, நான் அந்த சூட் கேஸை பூட்டு போட்டு லாக் பண்ணி கொரியரில் நான் அனுப்புகிறேன். கொரியரில் யார் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்ககிட்ட சாவி இல்லை, எங்கிட்டையுமே அந்த பூட்டுக்கு சாவி இல்லை. ஸோ அப்போ அந்த கொரியரில் அந்த சூட் கேஸ் பத்திரமா என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிடும், அவன் தான் அவன் சாவியை பத்திரமா வச்சுருப்பான், அதை வச்சு அவன் திறந்துப்பான். அப்போ அதே மாதிரி என் ஃப்ரெண்டு எனக்கு எதாவது அனுப்பணும்னா நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு பூட்டு வாங்கி கொரியரில் அவனுக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன் ஃபஸ்ட்டு பூட்டை. அவன் அதை வச்சு அந்த பத்திரமான ஏதாவது ஒரு சூட் கேஸ் ஏதோ ஒன்று லாக் பண்ணிவிட்டு எனக்கு அவன் நெட்டில் அனுப்பி விடுவான், கொரியரில் அனுப்பி விடுவான், அதை நான் சாவி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீன்ற கான்செப்டே இதுக்கு தான் ஃபவுண்ட் ஆச்சு. பத்திரமா ஒருத்தங்க இன்டர்நெட்டில் ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இல்லை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் வேர் த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ கம்ஸ் இன். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு பப்ளிக் கீனா என்ன, ப்ரைவேட் கீனா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சேம் கான்செப்ட் இப்போ நான் வரேன். இப்போ இங்கே என்னென்னா, என்கிட்ட என்னோடய ஸ்லேவ் மெஷின் கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைலு, அது ஏதோ லாக் ஜென்ரேட் பண்ணுது. இந்த ஃபைலை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஸ்லேவ் மெஷின் என்ன பண்ணணும்னு நினைக்குதுன்னா, இதை நான் ஜென்கின்ஸ்க்கு அனுப்பணும்னு நினைக்குது, மாஸ்டருக்கு. அப்படி அனுப்பணும்னு நினைக்கும் போது எப்படி செக்யூராக அனுப்புறது? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜென்கின்ஸில் ஒரு 2 ஃபைல் ஜென்ரேட் பண்ண போகிறோங்க.
விச் இஸ் ஒரு பப்ளிக் கீ அண்ட் ஒரு ப்ரைவேட் கீ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜென்கின்ஸ் மிஷின்லேயே நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ நம்ம என்ன பண்ணலாம்னா SSH keygen அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. SSH-keygen இந்த கமாண்டை நீங்கள் ஜென்கின்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் ஆகிரும். நம்ம இந்த கமாண்டை போட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம், இல்லைனா ஆல்ரெடி உங்ககிட்ட ஏதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ இருக்குன்னா அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ இப்போ நம்ம SSH keygenன்ற கமாண்டையும் நான் போட்டு காமிக்கிறேன், அதை உங்ககிட்ட டாஸ்க்காக கொடுக்குறேன். ஸோ இப்போது டாஸ்க் அப்படின்னு நான் எழுதிடுறேங்க. கனெக்ட் டு ஜென்கின்ஸ் ஸ்லேவ். ஆனால் இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்னென்னா இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கன்சோல் ஓப்பன் பண்ணி எந்த விஷயமான ப்ராக்டிக்கல் திங்ஸும் நான் சொல்லவே இல்லை. நம்ம சோஃபார் பேசுறது எல்லாமே தியரிட்டிக்கல் தான். இப்போ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ஒரு விஷயம் ஏன் பண்ணுறோம், எதுக்காக இந்த கமாண்ட் அடிக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் யூ கேன் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் என்னோட டியூட்டி. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பப்ளிக் கீனா என்ன, ப்ரைவேட் கீனா என்ன, அந்த ஸ்லே மிஷினா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஸோ நவ் நம்ம ஸ்டெப்ஸை பார்ப்போம். ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போயிடலாம். என்கிட்ட ஒரு ஜென்கின்ஸ் மிஷின் இருக்குது, அதை நான் இங்கே புட்டியில் கனெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். நான் என்னோடய ஹோம் டைரக்டரிலையும் போயிடுறேன், ஸ்க்ரீனையும் கிளியர் பண்ணிடுறேன். நம்ம எந்த விதமான ப்ராக்டிக்கல் திங்ஸும் பண்ணவே இல்லைங்க. இதுக்கு மேலே தான் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் தியரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் பண்ணும்போது கரெக்டான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஒவ்வொரு ஸ்டெப்பை பண்ணும்போதும் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் நான் சொல்லிக்கிட்டே டயக்ராமில் நான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே நான் அந்த ஸ்டெப் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸ்டெப் நம்பர் 1, நம்மக்கிட்ட ஸ்லே மிஷின் இருக்கா? இருக்குது. அதில் லாகின் பண்ணிட்டோமா? பண்ணலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்லே மிஷினோட IP அட்ரஸ் எடுத்துக்கிறேன். புட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் த ஸ்லே மிஷினோட IP, SSH, க்ரெடென்ஷியல்ஸு, ப்ரௌஸ். ஸோ இப்போ ஸ்லே மிஷினோட கீ என்னது? நான் அதே லேர்ன் வித் மித்ரன்ற எக்ஸிஸ்டிங் கீயை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட கலர் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா பிளாக் கலராகவே வச்சுக்கிறேங்க. ஸோ அப்போ பிளாக் கலர் பேக்ரவுண்டாக இருக்குன்னா அது ஒரு ஸ்லே மிஷினில் நான் ரன் பண்ணுற கமாண்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நவ் உபுண்டு எனக்கு லாகின் ஆகி உள்ளே வந்துருச்சு. அப்போ இது ஸ்லே மிஷினில் நான் ரன் பண்ண போகிற கமாண்ட். ஸோ அப்போது டன், ஸ்லேவ் ரெடி. இப்போ நம்ம ஸ்லேவ் மிஷின் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்லேவ் மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த டயக்ராம் பிரகாரம் திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஸ்லேவ். அப்போ ஸ்லேவ் மிஷினோட IP அட்ரஸ், ஸ்லேவோட யூசர் நேமு, ஸ்லேவோட கீலாம் இருந்தால் தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இது நான் புட்டியில் இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கனெக்ட் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். ஜென்கின்ஸ் பண்ண போகிறதால புட்டி வழியான இந்த ஸ்லேவுக்கு வந்திருக்கேன். எதுக்காகனா ஒரே ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்குது. ஸ்லேவ் மிஷினில் நீங்கள் ஜென்கின்ஸ் ஜாபை ரன் பண்ணோன்னா அதுக்குள்ளே ஜாவா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இருக்கணுங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்லேவ் மிஷின்குள்ளேயே வந்தேன். அப்போ நம்ம ஜாவாவை ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸை ரன் பண்ணுவோம். ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஸோ அப்போது ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறோம். அஃபிஷியல் ஜென்கின்ஸோட டாக்குமெண்டேஷன் வரும். அதில் லினக்ஸு, உபுண்டு ஃபேமிலி அண்ட் இதில் இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஜாவாக்கு அவனே சில கமாண்ட்ஸ் கொடுத்துட்றான். காப்பி, இங்கே பேஸ்ட், என்டர். அடுத்த லைன் காப்பி, இது ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஸோ 98% ஓவர், 99 ஓவர். ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுற கமாண்ட் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரைட் கிளிக் அண்ட் என்டர். எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். எஸ்ன்னு நான் கொடுத்துட்றேன், என்டர். எனக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னா ஜாவாவை என்னோடய மிஷினில் டவுன்லோட் பண்ணிடுச்சு. நவ் இட் இஸ் இன்ஸ்டாலிங் ஜாவா. ஸோ ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் எனக்கு என்ன வந்துடும்னா ஜாவா இன்ஸ்டலேஷனும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடுங்க. அதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னா ஜாவாவோட வேர்ஷனை செக் பண்ணி பார்த்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்துருச்சுன்னா வேலை ஓவர். ஸோ 90% ஓவர். சூப்பர். ஸோ டன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், ஜாவா வேர்ஷன் நான் என்டர் கொடுத்தோன்னா அவுட்புட் வருதுங்க. இப்போ நம்ம இது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ls-l. ஸோ எந்த ஃபோல்டரும் இல்லை, mkdir மை யூடியூப் இல்லை யூடியூப் என்ன பண்ணலாம் ஃபோல்டர் இல்லை ஸ்லேவ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேர் கொடுத்துக்கிறேன்.
ஓகே, சிடி ஒய்டி ஸ்லேவு பிடபிள்யூடி அவ்வளோதாங்க. இப்போதைக்கு இது நான் புதுசாக க்ரியேட் பண்ண ஃபோல்டர், இதுக்குள்ளே எதுவுமே இருக்காது. இது நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம இந்த மாஸ்டர் ஸ்லேவ் செட் பண்ணும்போது ரன் பண்ணுற ஜாப்ஸோட லாக்ஸ் எல்லாம் எங்கே போய் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம இந்த ஃபோல்டர் பாத்தில் போயிட்டு உட்காந்துரு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஹோம் உபுண்டு யூடியூப் ஸ்லேவ்னு நான் ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர் பார்த்து நான் எடுத்துக்கிறேங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ வி ஹாவ் அவர் ஸ்லேவ் மிஷின் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதை அப்படியே நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இனிமேல் நம்ம ஸ்லேவ் பக்கமே போகிறது இல்லை. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்லேவில் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? நம்ம சொன்ன மாதிரி ஸ்லேவ் மிஷினில் ஏதாவது ஒரு ஃபைல் வருது, ஜென்ரேட் ஆகுது, ஏதாவது ஒரு ஃபைல் இருக்குன்னா அப்போ அந்த ஃபைலை ஸ்லேவ் மிஷின் எனக்கு அனுப்பணும்னா என்னோடய ஜென்கின்ஸ் மிஷின்லேயுமே ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ எனக்கு இருக்கணுங்க. அப்போ என்னோடய ஜென்கின்ஸ் மிஷின்லேயுமே ஐ நீட் அ பப்ளிக் கீ அண்ட் ஆல்சோ ஐ நீட் அ ப்ரைவேட் கீ. ஸோ நம்ம ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீயை ஜென்கின்ஸ் மாஸ்டர் மிஷினில் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா என்னோடய ஸ்லேவ் ஏதாவது ஒரு ஃபைலை மாஸ்டருக்கு அனுப்பணுன்னா ஜென்கின்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த பப்ளிக் கீயை முதல்ல அனுப்பி அந்த ஃபைலை அதை என்கிரிப்ட் பண்ணி திருப்பி ஸ்லேவ் மிஷின் அந்த ஃபைல் எனக்கு ரிட்டர்ன் அனுப்போம். அதை வச்சு அந்த டேட்டாவை அதை எடுத்துக்கோங்க. அப்போ அதுக்காக நம்ம ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீயை ஜென்கின்ஸ் மிஷினில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எங்கே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு கமாண்ட் இருக்குது which is ssh-keygen. இந்த கமாண்டை போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிடும்னா உங்களுக்கு ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீயை ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இப்போதைக்கு நான் அது எப்படி எங்கே ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன், எங்கே ஜென்ரேட் ஆகும்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் பாருங்கள், ls-l-la ஹிடன் ஃபைல்ஸில் ஒரு .sshன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு ஃபைல் இருக்குங்க which is authorized keysன்னு சொல்லிட்டு. இந்த authorized keysன்ற ஃபைல் என்ன பண்ணுன்னா திஸ் இஸ் ஃபார் நம்ம சென்னையிலேருந்து நான் EC2 மிஷினுக்கு இந்த பப்ளிக் கீ வழியாக நான் உள்ளே வரேன். இதை தாண்டி இங்கே எந்த ஃபைலுமே கிடையாது. இப்போ நான் இங்கே ssh-keygen அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுத்து என்டர் அடித்தேன்னா எனக்கு ஒரு பப்ளிக் கீ ஜென்ரேட் பண்ணும். ஆனால் அது ED25519 அல்காரிதமில் இருக்குது. பட் ஃபார் நவ் இப்போ நான் என்டர் கொடுக்குறேன், ls-lன்னு கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம் எனக்கு ஒரு பப்ளிக் கீயும் ஒரு ப்ரைவேட் கீயும் ஜென்ரேட் ஆகிருக்கு. பட் இட் இஸ் ஜென்ரேட்டிங் இன் ED25519 which is அது ஒரு அல்காரிதம் தான். நம்மளுக்கு RSAன்றது அல்காரிதம், ED25519ன்றதும் தட்ஸ் ஆல்சோ அன் அல்காரிதம். பட் ஆனால் அல்டிமேட்டாக இவங்க ரெண்டு பேருமே ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ. அப்போ நீங்கள் ssh-keygenன்ற கமாண்ட் கொடுத்தாலும் ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் ஆகும். உங்கள் மிஷினில் puttygenன்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு ஃபைலையுமே நான் உங்களுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நான் காமிச்சேன். நான் அது மேனுவலாக தாங்க க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் நவ் இது ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க்னா நான் ssh-keygen கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அல்காரிதம் என்ன யூஸ் பண்ணணும்னா RSA அல்காரிதம் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த ssh-keygen கமாண்டை போய் நெட்டில் பாருங்கள். இது நான் ஆல்ரெடி இந்த GitHub கிளாஸ்லேயே நான் இந்த கமாண்டை யூஸ் பண்ணிட்டேன் டே 4லேயே RSA அல்காரிதம் வச்சு. பட் நீங்கள் அந்த வீடியோ ஒன்று பாருங்கள், இல்லை நெட்டில் போய் ரிசர்ச் பண்ணுங்கள் which is RSA அல்காரிதமில் எனக்கு ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணணும். நான் இப்போ ஜென்ரேட் பண்ணியே காமிச்சிட்டேன். பட் ஆனால் அதை நான் டெலீட் பண்ண போகிறேன் which is ரெண்டு ஃபைலையும் டெலீட்டட். அப்போ நான் அந்த ரெண்டு ஃபைலை நான் எப்படி பண்ண போகிறேன்னா மேனுவலாக நான் க்ரியேட் பண்ண போகிறேங்க. டச் id_rsa டச் id_rsa.pub. இப்போ நான் மேனுவலாக என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு ஃபைல் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டு ஃபைல்லையுமே எதுவுமே இல்லை. அப்போ இது ரெண்டுமே என்னது, ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ தான். நான் டாஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் ஒரு புது ப்ரைவேட் கீயை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அது ஒன்று puttygen வழியாகவோ இல்லை ssh-keygen வழியாகவோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொன்னேன், நான் ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் கீயை தாங்க நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ நான் ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் கீனா நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இங்கே வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் கீனா என்னது, லேர்ன் வித் மித்ரன் ஒரு கீ நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா காப்பி ஆத்தரைஸ்டு கீஸ் ஃபைலில் என்னென்ன டேட்டாலாம் இருக்கோ அதெல்லாம் இந்த ஃபைலுக்கு காப்பி பண்ணிடு. இப்போ பாருங்கள், இங்கே 398 இருந்துச்சு, இங்கே 0 இருந்துச்சு. இப்போ 398 வந்துருச்சுங்க. அப்போ இங்கே இருக்கிற ஃபைல் எல்லாமே இங்கே டேட்டா எல்லாமே இங்கே உள்ளே வந்துருச்சு. அப்போ நவ் திஸ் மீன்ஸ் திஸ் இஸ் அ பப்ளிக் கீ. நம்ம ஒரு பப்ளிக் கீ ஜென்ரேட் பண்ணிட்டோம். அப்போ இந்த பப்ளிக் கீயோட ப்ரைவேட் கீ எங்கே இருக்குது, லேர்ன் வித் மித்ரன்ன்ற பேரில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய டவுன்லோட்ஸில் லேர்ன் வித் மித்ரன் கீ ஃபைலை போயிட்டு நோட் பேடில் ஓப்பன் பண்ணிவிட்டு
இதை நான் மொத்தமாக அப்படியே Ctrl+A Ctrl+C காப்பி பண்ணி மினிமைஸ் என்னோடய மெஷினில் VI ID RSA ஃபைலை ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேங்க. சேவ் அண்ட் குவிட். டன். இப்போ நான் அந்த ஃபைலோட சைஸை பார்த்திங்கன்னா நீங்களே தெரியும். ID RSAன்ற ஃபைலோடது 1675 அப்படின்ற கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. சப்போ SSH keygenன்ற கமாண்ட் கொடுத்தாலும் ஃபைன், ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் கீ யூஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் இப்போ எக்ஸிஸ்டிங் கீயை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் SSH keygenன்ற கமாண்டில் RSA அல்காரிதமில் யூ ஆர் கோயிங் டு ஜென்ரேட் அ நியூ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ. அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் பர்மிஷன் மட்டும் chmod 400*. ஓகே, இதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா என்னென்னா திஸ் மீன்ஸ் ஒன்லி ரீட் ஆக்சஸ். ஏன்னா இந்த ஃபைலை யாரும் மாடிஃபை பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு லினக்ஸ் கமாண்ட் மட்டும் நான் கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி ரீட் அண்ட் ரைட்டெல்லாம் இருந்துச்சு. இப்போ வெறும் நான் ரீட் ஆக்சஸ் மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா மாற்றிட்டேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு லினக்ஸ் என்னோட டயக்ராம் பிரகாரம் இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீயை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை தாங்க நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீயை தான் இப்போ நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் SSH keygen கமாண்ட் வச்சு ஜென்ரேட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற லேர்ன் வித் மித்ரன் பெம் கீயை ப்ரைவேட்டாகவும் ஆத்தரைஸ் கீஸில் இருக்கிற அதே பப்ளிக் கீயை நான் ஒரு ID RSA கீயாகவும் என்ன பண்ணிட்டேன்னா நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ID_RSA.pub and this is going to be my ID_RSA. ஓகே, ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு. இதில் இதே கீயை தான் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். லேர்ன் வித் மித்ரன் கீயை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் SSH keygen கமாண்ட் கொடுங்க. ஸோ டன். இப்போ என்ன ஃபைல் என்னோடய ஸ்லேவ் மெஷின் க்ரியேட் பண்ணாலுமே இது என்ன பண்ணுவோன்னா இந்த பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி இந்த ஃபைலை என்கிரிப்ட் பண்ணி ரிட்டர்ன் வாங்கிக்கும். ப்ரைவேட் கீயை வச்சு இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணிக்கும். அப்போ நம்ம செக்யூராக இந்த கனெக்ஷனையும் இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. சரினா ஒரு ஃபைலை ரிட்டர்ன் வரதுக்காக நம்ம இந்த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீயை நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூணாவது ஸ்டெப்பு, ஜென்கின்ஸோட கன்சோலில் போயிட்டு ஸ்லேவ் மெஷினோட IP அட்ரஸ், யூசர் நேம், அந்த ஸ்லேவ் மெஷினோட என்ன கீன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷினோட நீங்கள் கனெக்ட் பண்ணிடுவீங்க. அதில் ஜாப்ஸ்லாம் ரன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் கோ அண்ட் டூ த சேம் ஆப்ரேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ திஸ் இஸ் டன். என்னோடய ஜென்கின்ஸோட கன்சோலுக்கு போய்க்கிறேன். மேனேஜ் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ரொம்ப நாள் ஆகிட்டனால லாக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே டன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட ஜென்கின்ஸ்குள்ளே வந்துட்டேன் மறுபடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேனேஜ் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேங்க. ஸோ இப்போ மேனேஜ் ஜென்கின்ஸ் அப்படின்றதுல நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம மேனேஜ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஃபேமிலி கடையில் நோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. நோட்னா என்னென்னா ஸ்லேவ்ஸ், நம்ம எந்த ஏஜென்ட்டோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பில்ட் இன் நோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த பில்ட் இன் நோடுன்றது என்னென்னா சொந்த மெஷின். இந்த சொந்த மெஷினில் நமக்கு என்னென்னா ஜாபு ரன் ஆகும். இப்போ இதை தாண்டி நான் புதுசாக என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு நோடை நான் ஆட் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ நான் ரெடியாக வச்சுருக்கிற இந்த ஸ்லேவ் மெஷினுங்க. அப்போ நியூ நோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சோலில் போய்ட்டு கொடுக்குறேன். இந்த நியூ நோடுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க, நான் இதே உபுண்டு ஜென்கின்ஸ் ஸ்லேவ்னு வச்சுக்கிறேன். உபுண்டு ஜென்கின்ஸ் ஸ்லேவ். இது ஒரு பர்மனெண்ட்டான ஏஜென்ட் தான் கிரியேட். இப்போ நம்ம இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ பேர் வச்சாச்சு, டிஸ்கிரிப்ஷன், நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் இப்போதைக்கு நான் இங்கே 2ன்னு வச்சுக்கிறேன். அது என்னன்றது நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். ரிமோட் ரூட் டைரக்டரி, அதுதான் நம்ம ஒரு ஃபோல்டர் பார்த்து க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா. நான் கூட சொன்னேன் இங்கே தான் என்னோடய ஜாப்லாம் ரன் ஆக போகுதுங்கன்னு. அப்போ அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இதில் லேபிள், இந்த மெஷினுக்கு இப்போ உங்ககிட்ட 100கணக்கான ஸ்லேவ்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ லேபிள் நான் என்ன பண்ணேன்னா இந்த லேபிள் வந்து என்னென்னா ஆல்ஃபா அப்படின்ற ப்ராஜெக்ட்டுக்கு நான் இந்த மெஷினை டெடிகேட் பண்ணுறேன். இல்லை ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், டெவ் என்விரான்மெண்ட், ஏதாவது ஒரு நேமிங் கன்வென்ஷன் நம்ம லேபிளாக வச்சிடறோம். யூசேஜ், யூஸ் திஸ் நோட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஓகே, ஸோ லான்ச் ஏஜென்ட் வியா கனெக்டிங் டு கண்ட்ரோலுன்னு இருக்கிறத லான்ச் ஏஜென்ட் வியா SSH இந்த ஆப்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குதுங்க. ஹோஸ்ட் என்னது, உங்களோட
ஹோஸ்ட்னா என்னன்னா உங்களோட ஐபி அட்ரஸை ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸை கொடுக்கணும். காப்பி அண்ட் பேஸ்ட், டன். க்ரெடென்ஷியல்ஸ் இந்த ஸ்லேவ் மிஷினோட எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. க்ரெடென்ஷியல் நம்மக்கிட்ட இப்போ எதுவும் இல்லை. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது க்ரெடென்ஷியல் நான் லோட் பண்ணுறேங்க. ஆட் ஜென்கின்ஸ். இது ஒரு குளோபல் க்ரெடென்ஷியல். யூசர் நேம் வித் பாஸ்வேர்டாக இல்லை, எஸ்எஸ்ஹெச் யூசர் நேம் வித் ப்ரைவேட் கீ. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம எஸ்எஸ்ஹெச் யூசர் நேம் வித் ப்ரைவேட் கீன்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஐடின்றது என்னென்னா இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், உபுண்டு ஸ்லேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இதுதான் அங்கே நம்மளோட ஐடியா காமிக்குங்க, ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு நீங்கள் என்ன பெயர் வைக்கிறீங்கன்னு. ஸோ உபுண்டு ஸ்லேவ் க்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் எதாவது கொடுக்கணுமா? வேண்டாம். யூசர் நேம் அப்படின்றது என்னென்னா உங்கள் ஸ்லேவ் மிஷினோட யூசர் நேம் என்னது. நம்ம புட்டி வழியாக கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன கனெக்ட் பண்ணுவோம், உபுண்டுன்னு கனெக்ட் பண்ணுவோம். டன். ப்ரைவேட் கீ என்கிட்ட இருக்குது, நான் டேரெக்டாக என்டர் கொடுக்குறேன். ப்ரைவேட் கீ ஸ்லேவ் மிஷினோட ப்ரைவேட் கீ. ஸ்லேவ் மிஷின் என்ன ப்ரைவேட் கீயில் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க, நான் இன்ஸ்டன்சஸில் போயிட்டு ஸ்லேவ் மிஷின் என்ன ப்ரைவேட் கீயில் ரன் ஆயிருக்குன்னா லேர்ன் வித் மித்ரன்ற கீழே தான் ரன் ஆயிருக்கு. அப்போ அந்த லேர்ன் வித் மித்ரனோட ப்ரைவேட் கீ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி பெம் ஃபைலை நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பெம் தாங்க ஒர்க் ஆகும். புட்டி ப்ரைவேட் கீஸ் ஃபார் புட்டி ஒன்லி. ஸோ அப்போ பெம்மை தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட், டன். ஆட் கொடுத்துட்டிங்கன்னா நான் ஒரு க்ரெடென்ஷியல் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஆனால் இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சுங்க உபுண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி இந்த கீயை நீங்கள் வெரிஃபை பண்ண போகிறீங்க, மேனுவலி ட்ரஸ்ட் த கீ வெரிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நான் கீ என்ன ப்ரைவேட் கீ கொடுத்துருக்கோன்னா நீ மேனுவலாக டெஸ்ட் பண்ணிவிடு. கீப் திஸ் ஏஜென்ட் ஆன்லைன் as much as possible, எல்லாம் ஓகே தான். அண்ட் கிளிக் சேவ். இப்போ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸு இங்கே நாட் அவைலபிள் அப்படின்றது என்ன ஆகுனா உங்கள் அந்த ஸ்லேவ் மிஷின் கனெக்ட் ஆகி இங்கே எனக்கு இன்சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. இன்சிங்க் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன மீனிங்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்லேவ் மிஷினை கனெக்ட் பண்ணிட்டீங்க. இது ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா என்னென்ன தப்புலாம் இருக்குன்னா ஸ்லேவ் மிஷினோட யூசர் நேம் தப்பாக கொடுத்துருக்கலாம், ஐபி அட்ரஸ் தப்பாக கொடுத்துருக்கலாம், இல்லைனா இந்த ஃபோல்டரே இல்லாமல் இருக்கலாம், தப்பான ஒரு ஃபோல்டர் நீங்கள் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரைவேட் கீ ஸ்லேவ் மிஷினோட ப்ரைவேட் கீ பெம் ஃபைலில் ஏதாவது நீங்கள் தப்பாக காப்பி பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணுற சான்சஸ்ஸு. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாஸ்டர் ஸ்லேவை 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பண்ணிடலாங்க. ஸோ ஆனாலும் நம்ம இதை இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான ரீசன் எதுக்காக ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீயை நான் ஜென்ரேட் பண்ணுறேன், idrc.pub அண்ட் எப்படி இங்கே டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ எப்படி ஒர்க் ஆகுதுன்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த சோஃபார் இந்த டைமே நம்ம எடுத்துக்கிட்டோம். ரைட், இப்போ ஸ்லேவ் மிஷின் இஸ் ரெடி. சூப்பர். நம்ம என்ன பண்ணலான்னா இனிமேல் ஜாப்ஸை இந்த ஸ்லேவ் மிஷினில் நம்ம ரன் பண்ண முடியுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ ரெஃப்ரெஷ் திஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் லுக்கிங் குட். அண்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்டும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜாபை போயிட்டு ஜென்கின்ஸில் க்ரியேட் பண்ணுவோம். நியூ ஐட்டம் அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா என்டர் ஐட்டம் நேம் டெஸ்ட் ஸ்லேவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்னே கொடுத்துக்கிறேன். கிளிக் ஓகே. அண்ட் இப்போ நம்மளுக்கு இங்கே என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு கமாண்ட்லாம் ரன் பண்ணுவீங்க. ஆட் பில்டு ஸ்டெப்பில் எக்ஸிக்யூட் ஷெல்லு இங்கே நான் அப் டைம்னு ஒரு கமாண்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சேவ்னு கொடுக்குறேன். இப்போ நான் நார்மலாக இந்த ஜாபை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ரன் ஆயிரும். டெஸ்ட் ஸ்லேவ்னு ஓப்பன் பண்ணால் ஒரு வாட்டி ரன் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இதில் போய் கன்சோல் அவுட்புட் அப்படின்னு கொடுத்திங்கனாலே ஸ்டார்டட் பை த யூசர் மித்ரன் ரன்னிங் ஆஸ் சிஸ்டம் பில்டிங் ரிமோட்லி ஆன் ஜென்கின்ஸ் ஸ்லேவ். அது என்ன ரிமோட்லி ஆன் ஜென்கின்ஸ் ஸ்லேவ்? அது என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பிக் அ மெஷின், எந்த மெஷின் அவைலபிளாக இருக்கோ அங்கே போய் ரன் பண்ணும். இப்போ நான் இதே ஜாபை ஒரு 4-5 வாட்டி ரன் பண்ணுறேன். 1 2 3 4 5 டேஷ்போர்ட். இப்போ 5-6 வாட்டி ரன் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையோட கன்சோல் அவுட்புட் பார்ப்போம். எல்லாமே ஸ்லேவில் தான் ரன் ஆகுதா? டிஃபால்ட்டாக அது ஜாபை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இட் வில் ரன். ஓகே, பட் ஆக்சுவலாக நம்மளோட சிஸ்டமோட ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனை பார்த்து ஜென்கின்ஸே டிசைட் பண்ணுவோம் இந்த ஜாபை எங்கே ரன் பண்ணலான்னு. இல்லை நீங்கள் எப்போவுமே இந்த ஜென்கின்ஸ் மெஷினு ஸ்லேவில் தான் ரன் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே கான்ஃபிகர் பண்ணுற இடத்துலையே ரெஸ்ட்ரிக்ட் வேர் திஸ் ப்ராஜெக்ட் கேன் ரன்னு இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா எந்த லேபிள்னு நீங்கள் கொடுக்கலாம். இந்த லேபிள்ன்றது நான் என்ன கொடுத்துருந்தேன், ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேங்க. ஸோ இப்போ டிடிமின் ஆல்ஃபா ஆல்ஃபான்ற பேரில் ஸோ லேபிள் ஆல்ஃபா மேட்சஸ் 1 நோடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு.
இப்போ நான் சேவ்னு கொடுத்துட்டேன்னா இப்போ இதுக்கு மேலே நான் எத்தனை வாட்டி இந்த ஜாப் ரன் பண்ணாலும் இது விச் இஸ் இட் ஹேஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் ஆன் த ஸ்லேவ் மெஷின் தான். அப்போ இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். என்ன இன்டர்வியூ கொஷின்னா, பை டிஃபால்ட்டு நீங்கள் ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்லேவ் மெஷின் வச்சுருக்கீங்க, இல்லை மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஜென்கின்ஸ் பை டிஃபால்ட் எந்த இடத்துல காலியாக அவைலபிள் இடம் இருக்கோ ஸ்லேவில் போய்ட்டு ரன் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்லேவ் தான் அந்த ஸ்லேவ் தான் அப்படின்றது கிடையாது. வேறெவர் தட்ஸ் அ ஸ்பேஸ் இட் வில் ரன் ஒர்க் லோட் டிஸ்ட்ரிபியூஷனில். மாஸ்டர் மிஷினோட ஸ்ட்ரெயின் அது கம்மியாக தான் வச்சுக்கும். ஏன்னா ஸ்லேவோட வேலை என்னது, ஜாப் ரன் பண்ணுறது தான். ஏன்னா மாஸ்டரில் தான் நிறையா இருக்கும், மல்டிபிள் யூசர்ஸ் கன்சோல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ அதே மிஷின்லேயே ஜாபே ரன் பண்ணாலும் இட் வில் டேக் கொஞ்சம் லோட் ஆகும். அதனால் அதை போய் ஸ்லேவில் ரன் பண்ணுறதுக்கு தான் ஜென்கின்ஸ் பை டிஃபால்ட்டாக பிஹேவ் பண்ணும். நீங்கள் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்லேவ் வேணால் ரன் பண்ணணும்லாம் கிடையாது. நீ உனக்கு பர்டிகுலராக இந்த ஒரு ஸ்லேவில் தான் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதுக்கு கான்ஃபிகர் அப்படின்ற இடத்துலையே ரெஸ்ட்ரிக்ட் வேர் திஸ் ப்ராஜெக்ட் கேன் ரன்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லேபிள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அங்கே ரன் ஆயிரும். இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். சூப்பர். இப்போ மாஸ்டர் ஸ்லேவ்ன்றதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தாச்சு. அண்ட் அந்த ஜாபை நம்ம அங்கேயும் ரன்னும் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இந்த எக்ஸிக்யூட்டருன்றதை நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம டேஷ்போர்டில் போய்ட்டு மேனேஜ் ஜென்கின்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் நான் நோடு அப்படின்றத நான் செலக்ட் பண்ணேன்னா இங்கே பில்டின் நோடு /2 0/2 ஸ்லேவ் மிஷினில் 0/2 நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் அப்படின்றது. இப்போ இது நான் எக்ஸிக்யூட்டர் நான் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா, எப்போ வேணாலும் இன்க்ரீஸும் பண்ணலாம். நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸை நான் போய்ட்டு 4 அப்படின்னு நான் கொடுத்து சேவ் கொடுக்கலாம். இப்போ என்னோடய டேஷ்போர்டில் போய்ட்டு மேனேஜ் ஜென்கின்ஸு இல்லை நோட்டில் பார்த்தீங்கன்னா 0/2 0/4 எக்ஸிக்யூட்டர்ஸ்ன்னு இருக்குங்க. இது எதுக்காகன்னா பேரலிசம்காக. அட் அ டைமில் ஒரு மெஷினில் எத்தனை ஜாபு ரன் பண்ண முடியும் இதை டிசைட் பண்ணுறது தான் அந்த எக்ஸிக்யூட்டர்ஸ் அப்படின்றது. இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ என்கிட்ட நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், நான் ஒரு 3 செஃப் வச்சுருக்கேன்னா அந்த 3 செஃப் என்ன பண்ண முடியும், அட் அ டைமில் 3 பேர் 3 டிஷ்ஷை தனித்தனியாக செய்ய முடியும். அப்போ 3 ஜாப் கேன் பி எக்ஸிக்யூட்டட் இன் ஆர்டர். அப்போ 4ஆவது ஒரு கஸ்டமர் வராங்க, அந்த கஸ்டமர் எனக்கு இந்த ஃபுட்டை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அப்போது அவர் என்ன பண்ணணும், ஹீ ஹேஸ் டு வெயிட். ஏன்னா 3 செஃப்புமே 3 கஸ்டமருக்கு ஆல்ரெடி தே ஆர் ப்ரிப்பேரிங் த ஃபுட். அப்போ அட் அ டைமில் யூ கேன் ரன் 3 or 4. இங்கே நான் 4ன்னு கொடுத்தது மீனிங் 4 செஃப் இருக்காங்க, 4 பேர் பேரலாக 4 ஜாபை ரன் பண்ண முடியும். 5ஆவதா 6ஆவதா யாருன்னா வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த க்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்யூவில் வெயிட் பண்ணுவாங்க. எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, எங்கேயாவது யாருனா ஒருத்தவங்க அவைலபிள் ஆனாங்கன்னா, எக்ஸிக்யூட்டர் ஏதாவது ஒன்று ஃப்ரீ ஆச்சுன்னா அவங்க அடுத்து போய் ரன் பண்ணுறதுக்கு. அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் மீன்ஸ் அட் அ டைமில் எத்தனை ஜாப் ரன் ஆகும். அது ஃபுல்லாகிடுச்சுன்னா அடுத்து வர ஏதாவது ஜாப் ரன் ஆகணும்னா அது போய் க்யூவில் வெயிட் பண்ணும். ஸோ தட் யாராவது ஒருத்தர் ஒரு வேலையை முடிச்சிட்டாங்க, ஏதாவது ஒரு ஜாப் முடிஞ்சிருச்சுன்னா அவர் போய்ட்டு அடுத்த எக்ஸிக்யூட்டர்கிட்ட போயிடுவாங்க, எக்ஸிக்யூட்டர் இந்த ஜாபை ரன் பண்ணுவாங்க. அப்போ இந்த எக்ஸிக்யூட்டருன்றதை நீங்கள் எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்னா, உங்களோட ஸ்லேவ் மிஷினோட ஹார்ட்வேர் கெப்பாசிட்டி. இப்போ நான் இங்கே 1 GB ரேமு 1 CP தான் கொடுத்துருக்கேன். இங்கே நான் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் 4ன்னு வச்சேன்னா கண்டிப்பாக க்ராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா 4 ஜாப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஜாப் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா CPU மெமரிலாம் எடுத்துக்கிச்சுன்னா, சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சுன்னா, மீதி ரன் ஆகிட்டு இருக்கிற 3 ஜாப் என்ன ஆகும், அதுவும் ஃபெயில் ஆயிடும். ஏன்னா அந்த சிஸ்டமே டவுன்னா உள்ளே இருக்க ரன் ஆகிற ஜாப்ஸும் டவுன். அப்போ யூ நீட் டு நோ ஹவு மச் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் யூ நீட் டு கிவ் ஃபார் வென் யூ ஆர் செலக்டிங் எத்தனை எக்ஸிக்யூட்டர்ஸ் வேணுன்றதை டிசைட் பண்ணும்போது ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் பார்த்து, ஓகே இந்த மிஷின் இத்தனை தாங்கும், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றதை வச்சு யூ கேன் டிசைட் த நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ். சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக மாஸ்டர் ஸ்லேவ்னா என்னென்னு நம்ம பார்த்தாச்சு. அது கூடவே எப்படி நம்ம ஸ்லேவ் மிஷினை ஆட் பண்ணுறதும் பார்த்தாச்சு. இப்போ உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ ஆல்ரெடி நம்ம உபுண்டு மிஷினுக்கு நான் கனெக்ட் பண்ணி காமிச்சிட்டேங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கனெக்ட் டு அ ஜென்கின்ஸ் ஸ்லேவ் வித் ஓஎஸ் என்னென்னா அமேசான் லினக்ஸ். ஒரு அமேசான் லினக்ஸில் ஒரு ஸ்லேவ் மிஷின் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு SSH keygen கமாண்டை கொடுங்க. ஏன்னா நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், டச்சுன்ற கமாண்டை யூஸ் பண்ணி IDRSA.pub 2 ஃபைல் நான் ஜென்ரேட் பண்ணேன். நீங்கள் SSH keygen கமாண்டை கொடுத்து ஜென்ரேட் யுவர் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ. அதை ஜென்ரேட் பண்ணி முடிச்ச அப்புறம் அமேசான் லினக்ஸ் லான்ச் பண்ணுங்கள். அந்த அமேசான் லினக்ஸோட IP அட்ரஸ்ஸு, யூசர் நேமு அண்ட் ப்ரைவேட் கீயை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ யூ வில் பி யூஸிங் திஸ் இன் யோர் ஜென்கின்ஸ் கன்சோல். இப்போ நான் எப்படி ஜென்கின்ஸ் கன்சோலில் போயிட்டு நான் ஆட் நியூ நோட் அப்படின்னு கொடுக்கும்போது, ஸோ நியூ நோடுன்னு கொடுக்கும்போது சும்மா லெட்ஸ் சே நம்ம என்ன பேர் வச்சோம் நோடுக்கு,
Ubuntu Jenkins slave, Amazon Linux Jenkins slave, permanent agentன்னு கொடுத்துட்டு இங்கே போயிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா கனெக்ட் ஏஜென்ட் via SSHல உங்கள் அமேசான் லைனக்ஸோட ஐபி அட்ரஸ், அமேசான் லைனக்ஸோட ப்ரைவேட் கீ, அதோட யூசர் நேமு அண்ட் இங்கே நான் சர்ச் பண்ணால் அதே மேனுவலி கீ வெரிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துருங்க. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோடய அமேசான் லைனக்ஸில் லேர்ன் வித் மித்ரன்ற கீ பேரை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எல்லாமே புது புது கீஸ், உங்கள் ஜென்கின்ஸ் மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீ, அமேசான் லைனக்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு புது கீ, IDRSA.pubன்றதுக்கும் ஒரு SSH keygen கமாண்டை கொடுத்து ஒரு புது கீ ரெடி பண்ணுங்கள். அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ OS Amazon Linux with the new key pair. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க். நீங்கள் மாஸ்டர் ஸ்லேவ்ன்றதை ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட உபுண்டு மிஷினை கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து உபுண்டு மிஷினை டெர்மினேட் பண்ணிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ப்ரைவேட் கீஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இந்த IDRSA ஃபைலாம் டெலீட் பண்ணிட்டு அடுத்து ஒரு Amazon Linux லான்ச் பண்ணுங்கள். புது கீ பேர் SSH keygen கமாண்டை கொடுங்க. அடுத்து அதை வச்சு கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ முதல்ல நம்ம வீடியோவில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு, உங்களுக்கு என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆன அப்புறம் கோ அண்ட் டூ யர் டாஸ்க்கு. ஸோ தட் அதுவுமே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மாஸ்டர் ஸ்லேவ்ன்ற கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நம்ம மாஸ்டர் ஸ்லேவ்னா என்னன்றதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன் விச் இஸ் நம்ம சோஃபார் ஜென்கின்ஸில் ஒரு டைப் ஆஃப் ஜாப் தாங்க நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஜாப் பேர் என்னென்னா ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட். ஆனால் ரியல் டைமில் நம்ம ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம பைப்லைன் ப்ராஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட்னா என்ன, ஸோ வாட் ஆர் தே அண்ட் ஹவு தே ஒர்க், அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மை ஃபர்ஸ்ட் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பைப்லைன் ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜென்கின்ஸில் என்ன பண்ணுவோன்னா அஃபிஷியலாக ஜென்கின்ஸுக்கே டாக்குமெண்டேஷன் இருக்குங்க. இப்போ நான் ஜென்கின்ஸ்னு ஓப்பன் பண்ணால் jenkins.io அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுலேயே நம்மளுக்கு டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. ஸோ இப்போ இந்த ஜென்கின்ஸ் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே சைடில் நிறையா இருக்கும், நீங்கள் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுலேயே நம்மளுக்கு யூஸிங் ஜென்கின்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்குள்ளே நம்மளுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் பைப்லைன் அப்படின்ற இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பைப்லைன் செலக்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேஜில் வரும். ஸோ ஒரு பைப்லைன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டெவ் ப்ராஜெக்ட், டெஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் அதே மாதிரியே ப்ராட் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பேர்லாம் க்ரியேட் பண்ணி 3 ஜாப் க்ரியேட் பண்ணேன். அந்த 3 ஜாபில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கமாண்டை நான் ரன் பண்ணேங்க. ஆனால் தட் இஸ் மல்டிபிள் ஜாப்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு ஜாப் முடிச்ச இன்னொரு ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதில் நம்ம பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பைப்லைன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் definition of a Jenkins pipeline is written into a text file called as the Jenkins file. அப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒரு பைப்லைனை கோடாகவே எழுதிட போகிறீங்க. கோடுனா இங்கே கோடிங் லாங்குவேஜ்லாம் வராது, அது ஒரு சின்டெக்ஸ் தான். அந்த சின்டெக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ கேன் டிஃபைன் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ்லேயே 2 டைப் ஆஃப் பைப்லைன் இருக்குது, ஸ்கிரிப்டட் பைப்லைன் வர்சஸ் டிக்ளரேட்டிவ் பைப்லைன். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். ஸ்கிரிப்டட் பைப்லைனுக்கும் டிக்ளரேட்டிவ் பைப்லைனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஸ்கிரிப்டட் பைப்லைனோட சின்டெக்ஸை காமிங்க, டிக்ளரேட்டிவ் பைப்லைனோட சின்டெக்ஸை காமிங்கன்றது இட்ஸ் அ ஃபேமஸ் இன்டர்வியூ கொஷின். ஸோ அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கலாம்னா டிக்ளரேட்டிவ் அண்ட் ஸ்கிரிப்டட் பைப்லைன் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ டிக்ளரேட்டிவ் பைப்லைன்ன்றது இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது, ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்டில் ஒரு 4 years அப்படி இருக்கும். ஆனால் ஜென்கின்ஸ் லான்ச் ஆனது 2004-06. அப்போ இட்ஸ் மோர் தென் என்னென்னா 2 decades, 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறது. அப்போ ஒரு 4 to 5 yearsஆக டிக்ளரேட்டிவ் பைப்லைன் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஸ்கிரிப்டட் தான். அப்போ டிக்ளரேட்டிவ் பைப்லைன்ன்றது எதுக்குன்னா இட் இஸ் சின்டாக்டிக்கலி ரிச், பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கம்பேர் டு அ ஸ்கிரிப்டட் பைப்லைன். அண்ட் அதில் பில்ட்-இன் எரர் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த ஒரு வீடியோ பார்ட் 3ல் பைப்லைன் மட்டுமே தான் அந்த வீடியோவே. பைப்லைனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் நீங்கள் எரர் ஹேண்ட்லிங் பண்ணலாம், மல்டிபிள் ஜாப்ஸ் எப்படி பேரலாக ரன் பண்ணலாம், இது எல்லாத்தையும் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவல் ப்ராஜெக்ட்டில் உண்மையிலே பைப்லைன் எப்படி வரும், எப்படி ப்ளகின்ஸ்லாம் செட் பண்ணுவோன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். பட் ஃபார் நவ் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கிரிப்டட் டிக்ளரேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரு ஸ்கிரிப்டட் பைப்லைனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்கிரிப்டட் பைப்லைனோட சின்டாக்ஸ். நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ ஸ்கிரிப்டட் பைப்லைனோட சின்டாக்ஸ் என்னென்னா நோடு ஸ்டேஜ், அதான் நோடுன்னு வரும் டேகு, அதில் ஸ்டேஜுன்னு சொல்லிட்டு நமக்கு வருங்க. இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளோட
கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஓகே, இங்கே டாகிள் ஸ்கிரிப்டட் பைப்லைன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கனாலே இங்கே இது டிக்ளரேட்டிவ் பைப்லைனாக இருக்கிறத இங்கே நீங்கள் ஸ்கிரிப்டட் பைப்லைனாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணியிருக்கான், 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். முதல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிரிப்டட் பைப்லைன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம், அதே ஸ்டேஜை டிக்ளரேட்டிவ் பைப்லைனில் எழுதுவோம். ஸோ ஸ்கிரிப்டட் பைப்லைன் நோடு ஸ்டேஜுன்ற 2 தாங்க இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட கன்சோல்லே போயிட்டு இங்கே முதல்ல அது நான் எப்படி எழுதுறதுன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நோட் அப்படின்னு ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்போ நான் நோட் பேடில் எழுதிக்கிட்டு அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்களுமே இன்டர்வியூவில் உங்களுக்கு ஸ்கிரிப்டட் பைப்லைனோட ஏதாவது எக்ஸாம்பிள் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, முதல்ல நோடு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட், என்டர். அடுத்து ஸ்டேஜ், உங்களுக்கு என்ன ஸ்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேஜோட பேர் கொடுப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, போன வீடியோவில் பண்ண அதே மாதிரியே டெவ் ஸ்டேஜ் சும்மா, அண்ட் அதில் இப்படி நான் கொடுத்துக்கிறேன், கர்லி பிராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸு, உள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்ஹெச் டேட்ன்ற கமாண்ட். அப்புறம் இது அப்படியே காப்பி பேஸ்ட். இந்த டெவ் ஸ்டேஜ்ன்றத டெஸ்ட் ஸ்டேஜ், இந்த டெவ்ன்றத ப்ராட் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, இங்கே அப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுதான் என்னோட ஸ்கிரிப்டட் பைப்லைனோட சின்டெக்ஸ். அண்ட் நீங்கள் நோட் பேடெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கோடெல்லாம் அடிக்கிறீங்க, இந்த மாதிரி சின்டெக்ஸ் எதாவது எழுதுறீங்கனாலே நீங்கள் நோட் பேட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, விச் இஸ் மோஸ்ட்லி ஃபார் கோடிங்லாம் டைப் பண்ணுறதுக்கு. சர்ச் ஃபார் விஷுவல் ஸ்டூடியோ கோட். இந்த விஷுவல் ஸ்டூடியோ கோடுன்ற சாஃப்ட்வேர் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த விஷுவல் ஸ்டூடியோ கோட் அப்படின்றத நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே, டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் ஸ்டூடியோ கோட் வந்துடும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா, இப்போ நானும் என்ன பண்ணுறேன், விஷுவல் ஸ்டூடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். லெட் மீ ஓப்பன் தட். அண்ட் இதில் ஃபைலு, ஒரு நியூ விண்டோ, இதில் ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே இருக்கிறத காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். டன். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த கர்லி பிராக்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்ற இந்த ஆர்டர் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஸ்கிரிப்டட் பைப்லைனோட சின்டெக்ஸு. இது அப்படியே காப்பி, என்னோட ஜென்கின்ஸில் பேஸ்ட்டு, சேவ். இப்போ இந்த மை ஃபர்ஸ்ட் பைப்லைன் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ரன் பண்ணுறேங்க. பில்டு ஸ்கெடியூல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு கன்சோல் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டட் பை த யூசர் மித்ரன், ஸோ ரன்னிங் ஆன் த ஜென்கின்ஸ், இந்த மை ஃபர்ஸ்ட் பைப்லைன் இந்த பாத்தில் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜாபை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேட்ன்ற கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு இதான் அவுட்புட், ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்ற கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு இதான் அவுட்புட், அப் டைம்ன்ற கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு இதுதான் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வருதுன்னா, எனக்கு இதனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு காமிக்குது. அப்போ நம்ம ஸ்கிரிப்டட் பைப்லைன் அப்படின்ற ஒரு சின்டெக்ஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ வி ஹவ் டிஃபைன்ட் அவர் ஸ்டேஜஸ் ஆஃப் த பைப்லைன். ஆனால் ரியல் டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு டெவ்வு, டெஸ்ட்டு, ப்ராடுலாம் வராது. அது நம்ம ப்ராஜெக்ட் செஷனில் அது எப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு நான் பேருக்காக இப்படி வச்சுருக்கேங்க. இப்போ சிமிலர்லி நம்மளுக்கு இதுதான் ஸ்கிரிப்டட் பைப்லைன், RIPTED பைப்லைன். இதே மாதிரியே we have something called as declarative, DECLARATIVE. டிக்ளரேட்டிவ் பைப்லைன் அப்படின்றது என்னென்னா, இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ், நம்ம அடுத்த வீடியோலையும் சரி ப்ராஜெக்ட் செஷன்லையும் சரி டிக்ளரேட்டிவ் பைப்லைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் ரீசெண்ட்டு, இட்ஸ் மோர் ஈஸியர் அண்ட் கன்வீனியன்ட்டு. இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ஏன் ஈஸியர், ஏன் கன்வீனியன்ட், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் இன்பில்ட்டாக பார்ப்போம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பைப்லைன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுங்க. கர்லி பிராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸு, என்டர். அடுத்து ஏஜென்ட்னா என்னென்னா, எந்த மெஷினில் இந்த கோடை ரன் பண்ணும், எனின்னு கொடுக்குறேன், எனி அவைலபிள் மெஷின். ஓகே. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ என்னோடய முதல் ஸ்டேஜ் என்னது, அதே மாதிரியே டெவ் ப்ராஜெக்ட்ன்ற பேரே வச்சுக்கிறேன், டெவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கர்லி பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்குள்ளே நம்மளோட முதல் ஸ்டெப்பு என்னென்னா, எஸ்ஹெச்சில் எனக்கு இந்த டேட்டுன்ற கமாண்டை ரன் பண்ணி கொடு. அப்போ என்னோடய ஸ்டேஜஸ்குள்ளே தான் மல்டிபிள் ஸ்டேஜ் வரும். அப்போ அதை அப்படியே காப்பி பேஸ்ட். டெவ் ப்ராஜெக்ட் பதில் நான் என்ன பண்ணுறேன்னா, டெஸ்ட் ப்ராஜெக்ட்டு, இங்கே ப்ராட் ப்ராஜெக்ட்டு. டன். இப்போ நம்மக்கிட்ட என்ன வந்துருச்சுன்னா, டிக்ளரேட்டிவ் பைப்லைன் நம்ம எழுதுகிறோம். அண்ட் திஸ் இஸ் மை ஸ்கிரிப்ட். இது அப்படியே காப்பி, நம்ம ப்ரீவியஸாக ரன் பண்ண அதே ஆப்ரேஷன் தாங்க. இப்போ கான்ஃபிகர்னு கொடுக்குறேன். ஆனால் இப்போ எனக்கு இந்த சின்டாக்ஸ் வேணாம்,
எனக்கு இந்த சின்டாக்ஸில் கொடு, டிக்ளரேட்டிவ் பைப்லைனில் கொடு அப்படின்னு கொடுத்துட்டு சேவு. இப்பயும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா சேம் தான். அப்பயும் அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரும்னா மை ஃபர்ஸ்ட் பைப்லைன் console output plugins start of the pipeline workflow. ஒருவேளை நம்ம ஃபஸ்ட்டே ஸ்கிரிப்டட் பைப்லைன்னு சூஸ் பண்ணனால did it not work? ஓ பைப்லைன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஃபஸ்ட் லைன்லேயே தப்புன்றனால ஐ காட் இஷ்யூ. நம்ம கான்ஃபிகர் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கா? பைப்லைன் ஏஜென்ட்டு ஸ்டேஜ் ஸ்டெப்ஸ் தான் வரும். ஓகே ஸ்டெப்ஸ், மை பேட். அண்ட் ஓகே இது எல்லாமே ஃபைன். ஸோ எவ்ரி திங் இஸ் குட். சேவ், ரன் பண்ணுவோம், ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், ரெஃப்ரெஷ், சக்ஸஸ். இப்போ போயிட்டு கன்சோல் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் த பைப்லைன் டேட்டுன்ற கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு, அப்புறம் எல்லாமே டேட்டுனா நான் உள்ளே மாற்றவே இல்லை போல். ஸோ பிடபிள்யூடி அண்ட் அப் டைம். ஸோ அப்போ அப்படியே காப்பி, மறுபடியும் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுவோன்னா மை கான்ஃபிகர், பேஸ்ட்டு, சேவ், பில்டு நவ். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா தப்பு பண்ணியிருக்கேண்ணா. அப் டைம் பிடபிள்யூடி டேட்டு console output error. நான் ஹேஷ்டேக் இங்கே கொடுத்துருக்கேன்ல, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணிவிட்டு கான்ஃபிகர், பேஸ்ட். ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லைங்க. ஸோ சேவ். இப்போ பில் பண்ணால் 100% ரன் ஆகும். ரெஃப்ரெஷ், unknown stage usage. நான் ஏதாவது தப்பாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னா கான்ஃபிகர் ஏஜென்ட் எனி ஸ்டேஜஸ்ஸு ஸ்டெப்ஸு. ஓகே நான் இங்கே மாற்றவே இல்லை. ஓகே நவ் இட்ஸ் ஃபைன். ஸ்லோவாக சேவ் அண்ட் ரன். ஸோ console output now it is working fine. So I'm extremely sorry. நம்ம அங்கே சேஞ்ச் பண்ணுறேன், இங்கே மாற்றுறேன், அங்கே இது பண்ண மாட்டேறேன். ஸோ அப்போது இட் காட் ஃபெயில்ட் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டிக்ளரேட்டிவ் பைப்லைன்லேயுமே அதே கான்செப்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அவுட்புட்டில் கொண்டு வந்துட்டோம். ஸோ வி ஆர் ரன்னிங் அ ஸ்கிரிப்ட் அண்ட் இட் இஸ் த்ரோவிங் மீ அன் அவுட்புட் அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகே இப்போ இது எங்கே ரன் ஆகுதுன்னு பாருங்களேன். ஸ்டார்டட் பை த யூசர் மித்ரன் அண்ட் இஸ் ரன்னிங் ஆன் ஜென்கின்ஸ். அப்போ ஜென்கின்ஸுன்றது என்னென்னா திஸ் இஸ் அவர் பில்ட்-இன் நோடு. அப்போ ஜென்கின்ஸுன்ற நோட்லேயே நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ஜாபை எனக்கு ரன் பண்ணுதுங்க. அப்போ இல்லை எனக்கு ஜென்கின்ஸ் வேணாம், நான் வேறு ஏதாவது ஸ்லேவ் மிஷினில் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் நவ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புதுசாக ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளகின் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வாட்டி ரன் ஆகிருக்கு, ரெண்டாவது வாட்டி ஃபெயிலியரு, தேர்டு ஃபெயிலியரு, 4 and 5 ஃபெயிலியரு, 6 பாஸு. அப்போ நம்மளுக்கு என்னென்னா சக்ஸஸ் ஃபெயிலியர்னு மாறுது. எனக்கு இதை ஒரு விஷுவலைசேஷனில் காமிச்சா நல்லா இருக்குமே. விஷுவலைசேஷன்னா எனக்கு இந்த பைப்லைனோட மல்டிபிள் ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜோட அவுட்புட் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்போ அதுக்குமே நம்மளுக்கு ப்ளகின் இருக்குது. அப்போ மேனேஜ் ஜென்கின்ஸில் ப்ளகின்ஸில் அவைலபிள் ப்ளகினில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டேஜ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். பைப்லைன் ஸ்டேஜ் வியூ ப்ளகின் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்க்கான இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். கீழே வந்தீங்கன்னா ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் இட் வில் பி இன் பெண்டிங் ஸ்டேட்டஸ் அண்ட் நவ் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ போயிட்டு என் பைப்லைனை செலக்ட் பண்ணால் ஸ்டேஜ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ வாட் இட் மீன்ஸ் இஸ் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் வியூ ப்ளகின். மீனிங் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் என்னென்ன ஹெட்டிங் டெவ் ப்ராஜெக்ட், டெஸ்ட் ப்ராஜெக்ட், ப்ராடக்ட் ப்ராஜெக்ட், அந்த ஒவ்வொரு ஸ்டேஜோட இண்டிவிஜுவல் அவுட்புட்டை நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். லாக்ஸில் பார்த்தீங்கனாலே அதுவே தெரியும். அண்ட் நடுவில் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் பாஸு, தேர்ட் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அது அந்த மாதிரி காமிக்கும். இப்போ நான் இங்கே அப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கமாண்ட் எப்படி ரன் பண்ணுறேன். இப்போ நான் பில் நவ் கொடுத்தேன்னா 7வது வாட்டி பில்ட் ஆகும். அப்போ நீங்களே பார்க்கலாம் 2 ஸ்டேஜ் பாஸு, 3வது ஸ்டேஜ் ஃபெயில்டு. அப்போது ஸ்டேஜ் வியூன்றது ஒரு ப்ளகின் விஷுவல் இன்டர்ஃபேஸ்க்காக நம்ம
இன்னும் பெட்டராக எனக்கு காமி அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ப்ளகின் ஆட் ஆனா எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணோம்னா ஸ்கிரிப்டட் பைப்லைன்லேயும் ஒரு 3 ஸ்டேஜ் நான் ரன் பண்ணேன், டிக்ளரேட்டிவ் பைப்லைன்லேயும் ஒரு 3 ஸ்டேஜ் நான் ரன் பண்ணேங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பைப்லைன்னா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக தான். நீங்கள் ஒரே டாஸ்கையே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு சிஐசிடி பைப்லைன் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது டிக்ளரேட்டிவ்லேயும் நீங்கள் பண்ண முடியும், ஸ்கிரிப்டட்லேயும் பண்ண முடியும். 2 அப்ரோச் தான். ஸோ 2 ரூட் இருக்கிற மாதிரி தான். 2 ரூட்டுமே ஒரே டெஸ்டினேஷன் போய் சேரும். ஆனால் ஒரு ரூட் என்னென்னா புதுசு. டிக்ளரேட்டிவ் பைப்லைன் இஸ் நியூவர் ஃபீச்சர், சின்டாக்ஸ் ஈஸியாக இருக்கும், நிறைய பில்ட்இன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கிரிப்டட் பைப்லைன் ஃபஸ்ட்டு பழசுலேருந்தே இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணி நெட்லேருந்து அந்த கோடெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரிலாம் வருங்க. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது, இந்த ஸ்கிரிப்டட் பைப்லைன் டிக்ளரேட்டிவ்லாம் எப்படி எழுதுறதுன்ற நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் இன்டெப்த்தாக அது 1.5 hours வெறும் பைப்லைன் அண்ட் பைப்லைனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பட் ஃபார் நவ் பைப்லைனோட இன்ட்ரொடக்ஷன் இப்படியும் நீங்கள் உங்களோட ஸ்டேஜஸ்லாம் டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா நேற்று நம்ம 3 ஜாப் க்ரியேட் பண்ணோம். டெவ் ப்ராஜெக்ட், டெஸ்ட் ப்ராஜெக்ட், ப்ராடக்ட் ப்ராஜெக்ட் 3 ஜாப் க்ரியேட் பண்ணி டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ன்ற கான்செப்ட் வச்சு ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று நம்ம ரன் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் இப்போ பண்ணுறதில்ல. பைப்லைன் அப்படின்ற ஆப்ஷனில் அவங்க ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம மாஸ்டர் ஸ்லேவ்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோங்க. இப்போ இந்த பைப்லைன்லேயுமே நம்ம மாஸ்டர் ஸ்லேவ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்டில் ஏஜென்ட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் எந்த ஏஜென்ட்டில் இதை ரன் பண்ண போகிறீங்க அப்படின்றது தாங்க. அப்போ ஏஜென்ட்ன்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே கர்லி ப்ராக்கெட் கொடுத்து லேபிள். அண்ட் இப்போ இதெல்லாம் எப்படிங்க தெரிஞ்சிருச்சு இங்கே கர்லி ப்ராக்கெட் கொடுக்கணும், இங்கே லேபிள்னு எப்படி கொடுக்கணும்னா இது எல்லாமே இந்த டாக்குமெண்டேஷன்லாம் போய் படிக்கிறது தாங்க. ஸோ அப்போ இந்த டாக்குமெண்டேஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்போம். கெட்டிங் ஸ்டார்டர் வித் பைப்லைன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஒரு பைப்லைன் ஜாபை க்ரியேட் பண்ணணும், ஒரு சிம்பிளாக ஒரு பைப்லைன் ஜாபை க்ரியேட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அவன் கொடுப்பான். ஓகே, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு யூஸிங் ஜென்கின்ஸ் ஃபைலுன்னு கொடுத்திங்கன்னா இன்னும் பெருசாக வரும். சென்சிட்டிவ் டேட்டா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட்டில் எப்படி ரன் பண்ணுறது, அது எல்லாமே இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஏஜென்ட் அப்படின்ற இடத்துல இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஏஜென்ட்டுன்னு சொல்லி உங்களோட என்ன ஏஜென்ட் வேணுமோ ஸ்கிரிப்டட் பைப்லைனுக்கும் சரி டிக்ளரேட்டிவ் பைப்லைனுக்கும் சரி அவன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இங்கே ஏஜென்ட்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா லேபிள் அப்படின்னு ஒரு சின்டெக்ஸ் கொடுங்க. ஸோ அப்போ இங்கே எனின்னு கொடுங்க. இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஆர் கிவிங் அஸ் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல மேலே ஏஜென்ட்டுன்னு கொடுத்து லேபிள் அப்படின்னு சொல்லி என்னோட ஜென்கின்ஸ் ஸ்லேவ் மெஷினோட லேபிள் நான் என்னென்னு கொடுத்தேன், ஆல்ஃபான்னு கொடுத்தேன். அப்போ ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த 3 ஸ்டேஜுமே ஆல்ஃபான்ற மெஷின் கடையில் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே காப்பி இங்கே வந்துட்டு என்னோடய ஜாபில் பேஸ்ட்டு கரெக்டாக தானே இருக்குது, லேபிள் ஆல்ஃபா சேவ்னு கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணேன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஜாப் 7வது ஜாப் எந்த மெஷினில் ரன் ஆகிருக்கு, ஜென்கின்ஸ்ன்ற மெஷினில் ரன் ஆகிருக்கு. அப்போ இப்போ நான் கொடுத்து நான் மறுபடியும் ரன்னுன்னு கொடுக்குறேன். டேஷ்போர்ட் ரன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ போய்ட்டு 8வது வாட்டி எங்கே ரன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் கன்சோல் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஆல்ஃபான்னு நான் கொடுத்தனால உபுண்டு ஜென்கின்ஸ் ஸ்லேவ் அப்படின்ற மெஷினில் எனக்கு இந்த 3 கமாண்டை ரன் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணான்னா ஸ்லேவ் மெஷினில் இப்போ நம்ம ஹோம் உபுண்டு யூடியூப் ஸ்லேவ்ன்ற நான் ஒரு ஃபோல்டர் வச்சேன் பார்த்தீங்களா, இதில் ஹேங் ஆயிடுச்சு. duplicate session, login as Ubuntu. Let me close that. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ls-l cd யூடியூப் ஸ்லேவ்ன்ற ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணனா நீங்களே பாருங்களேன், நம்மளுக்கு ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு டைரக்டரி இருக்கும். அந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்ற டைரக்டரிக்குள்ளே போனோன்னா நம்ம இது வரைக்கும் ரன் பண்ண ஜாப் டெஸ்ட் ஸ்லேவ்னு ஒரு ஜாப் ரன் பண்ணேன். மை ஃபஸ்ட்டு பைப்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, மை ஃபஸ்ட் பைப்லைன் இந்த ஜாப் ரன் பண்ணேன். இப்போ இங்கே ஜென்ரேட் ஆகிற லாக்ஸ் எல்லாமே போயிட்டு எனக்கு அந்த ஃபோல்டரில் தான் உள்ளே விழுகும். அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம ஒரு பைப்லைன் ஜாப் எப்படி ரன் பண்ணி அதில் எப்படி நம்ம ஏஜென்ட்டில் ரன் பண்ணுறது. ஸோ அப்போ கனெக்ஷன் அபவுட் ஆகிருக்கு. எந்த மிஷின், இந்த ஃபஸ்ட்டு மிஷினுக்கோ ஆமாம். ஸோ ரொம்ப நேரம் நம்ம இன்ஆக்டிவாக இருக்கிறனால இட்ஸ் கனெக்ஷன் அபவுட்டட். இப்போ சில பேர் ஒரு கொஷினும் கேட்பாங்க இன்டர்வியூவில். என்ன கொஷின்னா இங்கே ஏஜென்ட்லேயே 3 ஃப்ளேவர் இருக்குங்க. நன்னுன்னு கொடுத்திங்கன்னா எந்த ஏஜென்ட்டும் நான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணலை அப்படின்ற மீனிங். ஏன்னா சின்டாக்ட் படி மேலே ஏஜென்ட் நன்னுன்னு கொடுத்திங்கன்னா எந்த ஏஜென்ட் நான் செலக்ட் பண்ணல. எனின்னு கொடுத்திங்கன்னா எந்த மெஷின் அவைலபிளாக இருக்கோ அங்கே. இல்லை இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த மாதிரி லேபிள்னு கொடுத்து
அந்த ஸ்லேவ் மெஷினோட லேபிளை கொடுத்துட்டிங்கன்னா பர்டிகுலராக அந்த குரூப் ஆஃப் எந்தெந்த மெஷினுக்கெலாம் ஆல்ஃபான்ற லேபிள் இருக்கோ அங்கே மட்டும் ரன் ஆகும். அப்போ இந்த 3 ஆப்ஷன். அப்போ நன்னு கொடுத்தா எதுக்குமே வேணான்ற மாதிரி அர்த்தமே. அப்போ எங்கெங்கே போய் ரன் ஆகும்? அப்போ என்ன என்ன இன்டர்வியூ கொஷினில் இந்த கான்செப்ட் கேட்பாங்கன்னா, என்கிட்ட மாஸ்டர் இருக்குது, 2 ஸ்லேவ் இருக்குது. என்னோட முதல் ஸ்டேஜ் ஒரு ஸ்லேவ்லேயும் 2வது 3வது ஸ்டேஜ் இன்னொரு ஸ்லேவ்லேயும் ரன் ஆகணும். பண்ண முடியுமா? எஸ் முடியும். அப்போ அதுக்கு தான் மேலே ஏஜென்ட் நன்னுன்னு கொடுத்துருவாங்க. ஓவராலாக நன்னுன்னு வச்சிரு. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அடியிலையும் போயிட்டு ஏஜென்ட் லேபிள் இங்கே ஆல்ஃபா. அப்போ அதே மாதிரியே இந்த 2வது ஸ்டேஜுக்கு அடியிலையும் ஆல்ஃபாக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்களா, பேட்டா. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணலான்னா யூ கேன் டிஃபைன் இட். சப்போ நம்ம இந்த கோடு பிரகாரம் என்கிட்ட முதல் ஸ்டேஜ் டெவ் ப்ராஜெக்ட், அது எந்த ஏஜென்ட்டில் ரன் ஆகுனா ஆல்ஃபான்ற ஏஜென்ட்டில் ரன் ஆகுது. 2வது ஸ்டேஜ் டெஸ்ட் ப்ராஜெக்ட், அது எந்த ஏஜென்ட்டில் ரன் ஆகுதுன்னா பேட்டா. 3வது ஸ்டேஜும் ஏஜென்ட் பேட்டாவில் ரன் ஆகுது. அப்போ அவன் கேட்ட இன்டர்வியூ கொஷின் இதுதான். மேலே நான் ஏஜென்ட் நன்னுன்னு கொடுத்துருவேன், ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அடியிலையும் நான் ஏஜென்ட்னு சொல்லி எந்த மிஷினில் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் வைஸ் நான் பிரிச்சுப்பேன். அதுதான் இந்த டாக்குமெண்டேஷன்லேயும் இருக்கும். இப்போதைக்கு அவன் எக்ஸாம்பிளாக அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே மல்டிபிள் ஏஜென்ட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறது? ஸோ அப்போ இங்கே ஒவ்வொரு மீன்ஸ் நீங்கள் ஏஜென்ட் எனின்னு கொடுத்துட்டிங்கன்னா எனி மெஷின் எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கே ரன் ஆகும். ஆனால் இதுவே நீங்கள் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா மேலே நன்னுன்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அடியிலையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன்று ஏஜென்ட் எனின்னு கொடுக்கலாம். அப்போ இந்த பில்டு ஸ்டேஜ் மட்டும் எங்கே அவைலபிளாக இருக்கோ ரன் ஆகும். டெஸ்ட் மட்டும் என்னன்னா பர்டிகுலராக நான் டெஸ்ட் மிஷின் வச்சுருக்கேன் அதில் மட்டும் ரன் பண்ணு, இல்லை ஒரு விண்டோஸ் மிஷின் வச்சுருக்கேன் அதில் மட்டும் டெஸ்ட் பண்ணு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் டிஃபைன் யுவர் ஸ்டேஜஸ். அப்போ நம்ம இந்த சின்டாக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா we are அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே இந்த ஏஜென்ட்னா என்னது அண்ட் இவங்க எப்படி இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இங்கே சில இந்த போஸ்ட் ஆக்ஷனு ஆல்வேஸு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போனால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிக்ளரேட்டிவ் பைப்லைனில் என்னென்னலாம் இருக்குது, எரர் ஹேண்ட்லிங்கு அண்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் நம்ம அதை மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளாகவே பார்ப்போம். சிமிலர்லி வேறு பேரலில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது பைப்லைன் வழியாக, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு இன்டெப்த்தாக we are going to understand ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்லைன் மட்டும் என்னென்னு. நம்ம சோஃபார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது படிக்கிறது எல்லாமே ஜென்கின்ஸ் மட்டும்தாங்க. ஜென்கின்ஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா we are understanding these concepts. ஆக்சுவலாக ஜென்கின்ஸ் அனலைஸ் பண்ணணும்னா எப்போ புரியும்? நான் சொன்ன மாதிரி when you do a project, அந்த ப்ராஜெக்ட் செஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்கின்ஸ் வச்சு தான் நம்ம மல்டிபிள் டூல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்லாம் பார்த்திங்கனாலே அவங்க ஒன்று என்னென்னா ஜே யூனிட்டு ஜாவாவோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா நம்ம மேக்குன்ற கமாண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வேறு ஏதோ ஒரு டூலை வச்சு தான் அவங்க அந்த எக்ஸாம்பிளே காமிச்சிருப்பாங்க. அப்போ நமக்கு ஜென்கின்ஸ்ன்ற ஒரு இன்டகிரேஷன் டூல், இப்போதைக்கு நம்ம எந்த டூலுமே இல்லை. இப்போ ஜென்கின்ஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறதுன்னு மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சூப்பர். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பைப்லைன்லாம் என்ன, ஸ்கிரிப்டட் பைப்லைன் சின்டாக்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், டிக்ளரேட்டிவ் பைப்லைன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். டிக்ளரேட்டிவ் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம்னு நம்ம சொல்லியாச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்டை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ஒரு ஜாபை ரன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்களும் இங்கே என்ன பண்ணலான்னா இங்கே ஆல்ஃபான்றதுக்கு பதில் முதல் ஸ்டேஜ்லையும் எனி அப்படின்னு கொடுத்துக்கலாம். 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ்லையும் நான் ஆல்ஃபான்னு கொடுத்தேன்னா அப்போ 2வது 3வது மட்டும் ஆல்ஃபாவில் ரன் ஆகும். மீதி ஃபஸ்ட்டு எனி மெஷின் எங்கே அவைலபிளாக இருக்கோ ரன் ஆகும். அப்போ இங்கே நான் காப்பி பண்ணி இதே மாதிரியே பைப்லைனில் போயிட்டு கான்ஃபிகர் பேஸ்ட்டு சேவு பில்டு நவுன்னு கொடுத்தனா 9th ஜாப் பில்ட் ஆயிரும், ரன் ஆயிடுச்சு. இதோட கன்சோல் அவுட்புட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்போ முதல் ஸ்டேஜ் டேட்டுன்றது ஜென்கின்ஸ் ரன் ஆகுது, ஆனால் 2வது ஸ்டேஜ் மட்டும் உபுண்டு ஸ்லேவ் மிஷினில் போய் 2வது 3வது உபுண்டு ஸ்லேவில் ரன் ஆகுது. அப்போது திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எப்படி நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாஸ்டர் ஸ்லேவ் வீடியோவை இங்கே பைப்லைனோட இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி மாஸ்டர் ஸ்லேவ்னா எப்படி செட் பண்ணுறது அண்ட் உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருப்பேன், விச் இஸ் ஒரு அமேசான் லைனக்ஸ் ஸ்லேவ் மிஷினை ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் ஜென்கின்ஸ் மூலியமாக இந்த ஸ்லேவோட கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாஸ்க்காகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மாஸ்டர் ஸ்லேவ்ன்றது ஒரு ஹைலி இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஷின். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா SSH வழியாக தான் நம்ம ஸ்லேவ் மிஷினை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ மேக் ஷூர் யூ ஆர் ரிமெம்பரிங் நம்ம நிறைய ப்ளக்கின்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம
பிகினிங் ஆஃப் த டேல இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த ப்ளகின்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் பில்ட் ஏஜென்ட் ப்ளகின் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த ப்ளகின் இல்லைனா இன்றைக்கி மாஸ்டர் ஸ்லேவ் ஒர்க் ஆகாது. ஸோ அதை நான் வீடியோவிலே சொல்லியிருக்கணும். பட் அதை நம்ம இன்ஸ்டால் சஜஸ்டட் ப்ளகின்ஸ் தான் நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணனால அந்த ப்ளகின் வாஸ் அவைலபிள். பட் மேக் ஷூர் யூ ரிமெம்பரிங் தட் ஏன்னா ஜென்கின்ஸில் ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரலனா அப்போ ப்ளகின் எதுவும் மிஸ் ஆகுது. அப்போ எஸ்எஸ்ஹெச் பில்ட் ஏஜென்ட் ப்ளகின் நீங்கள் மேனுவலாக ஜென்கின்ஸை எந்த ப்ளகின் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா மேக் ஷூர் யூர் இன்ஸ்டாலிங் தட். அண்ட் நம்மளும் என்னென்னா வி வில் ஆல்சோ ஹாவ் அ செப்பரேட் வீடியோ ஆன் பைப்லைன்ஸ். ஜென்கின்ஸ்னாலே பைப்லைன் தாங்க. டிக்ளரேட்டிவ் பைப்லைன் என்னது, அதில் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது, பேராமீட்டரைஸ் ட்ரிகர்னா என்ன, பேரல் எக்ஸிக்யூஷன்னா என்ன, எரர் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுவீங்க, அண்ட் நம்மளோட பைப்லைனோட சின்டாக்ஸ் பற்றி எல்லாத்தையுமே பைப்லைன் ஜென்ரேட்டர் முதற்கொண்டு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும், விச் இஸ் நாட் லெஸ் தென் அவர், நாட் 1.5 hours 2 hours கிட்ட, பட் 1 hour சம்திங் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டஸ்ட் வீடியோ தான். பட் நெக்ஸ்ட் வீடியோன்றது இட் மேபி 1.5 hours கிட்ட நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்லைன் மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ I'll catch you on that Jenkins part 3, which is நம்ம இந்த வீக்லேயே நெக்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். சப்போஸ் இந்த ஜென்கின்ஸ் வீடியோஸ், கிட் இல்லை AWS ஒரு சீரீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ஷேரிங் இட் டு தெம் ஸோ தட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இந்த ஃப்ரீ கண்டென்ட் எல்லாருக்குமே இட் வில் பி ரீச்சபிள் டு தெம். So thanks for watching and I'll catch you on the next video.